சமூகத்தில் ஆண்டவரே, நான் இன்னும் உம்மை அறிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யுங்கப்பா. இத்தனை வருடங்கள் நான் இந்த ரட்சிப்பின் வாழ்க்கையில் வாழ்ந்திருந்தாலும் நான் இன்னும் உம்மை அறிந்து கொள்ளுகிற அறிவை எனக்கு இன்னும் அதிகரித்து தாங்கன்னு சொல்லி நம் தேவ சமூகத்தில் ஜெபிக்கலாமா? நம் தேவ சமூகத்தில் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, நான் உம்மை பற்றி அறிந்திருக்கிற அறிவு அது எனக்கு பத்தாது. இன்னும் உம்மை அறிந்து கொள்ளுகிற அறிவை எனக்கு தாங்கப்பா. உம்மை இன்னும் அதிகாலமே தேடுகிற அந்த அறிவை எனக்கு தாங்கப்பா. இன்னும் உம்மை கிட்டி சேருகிற அந்த அறிவை எனக்கு தாங்கப்பா. ஆண்டவரே, இன்னும் கர்த்தராம் இயேசுவுடையதான அன்பை நான் கிட்டி சேர எனக்கு உதவி செய்யுங்கப்பா. தேவ சமூகத்தை நோக்கி ஆவியானவரே, ஏதோ ரட்சிக்கப்பட்டு விட்டேன் என்று சொல்லியோ, அல்லது ஒரு முறை ரட்சிக்கப்பட்டு விட்டேன் என்று சொல்லியோ, ஒரு முறை ஞானஸ்நானம் எடுத்துவிட்டேன் என்று சொல்லியோ, அந்த அன்புக்கு நான் தூரமாய் போகாதபடி அனுதினமும் உம்மில் நான் மகிழ்ந்திட ஆண்டவரே, உம்முடைய அனுக்கிரகமான அந்த கிருபையை எங்களுக்கு தருவீராகன்னு சொல்லி தேவ சமூகத்தை நோக்கி ஆண்டவரே, இன்னும் உமது சிலுவையின் அன்பை புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. நாங்கள் புரிந்து கொண்ட அளவு எவ்வளவு என்று எங்களுக்கு தெரியாது. ஆனால் இன்னும் உம்மை அறிந்து கொள்ளுகிற அறிவு எனக்கு வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். இன்னும் உம்மை அறிகிற அறிவு எங்களுக்கு வேண்டும் என்று செபிக்கிறோம். இன்னும் உம்மை கிட்டி சேர வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். இன்னும் சிலுவையின் இரத்தத்துக்கு உடன் பங்காளியாய் நான் மாற என்னை நான் விட்டு கொடுத்து நான் செபிக்கிறேன்ப்பா. ஆண்டவரே, இனி ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் ஒரு காலத்திலையும் அப்பா உமக்கு விரோதமான செயல்களை செய்யாதபடிக்குன்னு சொல்லி கொஞ்ச நேரம் தேவ சமூகத்தில் ஆவியானவரே, இனி உமக்கு விரோதமா என்னுடைய கால்கள் போகாதபடி எனக்கு உதவி செய்யுங்கப்பா. உமக்கு விரோதமா என் கால்கள் போகாதபடி உதவி செய்யுங்கப்பா. உமக்கு விரோதமான காரியங்களை செய்வதற்கு என் கரங்கள் போகாதபடி எனக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டு உமக்கு விரோதமான காரியத்தை சிந்திக்காதபடிக்கு என் சிந்தையின் மேல் ஒரு காவல் வைங்கப்பா. ஆண்டு உமக்கு விரோதமாய் நான் ஒரு நாளும் என் கரத்தை உயர்த்தாதபடிக்கு, உமக்கு விரோதமாய் என் காலை நான் உயர்த்தாதபடிக்கு, உமக்கு விரோதமாய் என் சிந்தையை நான் உயர்த்தாதபடிக்கு ஆவியானவரே, இந்த நேரத்தில் எங்களை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீங்க எங்களை முற்றிலும் ஆளுகை செய்வீராக. நீங்க எங்களை முற்றிலும் ஆளுகை செய்வீராக. அப்பா ஸ்தோத்திரம். நீர் எங்கள் மேல் வைத்திருக்கிற அந்த ஆளுகையை எங்களுக்கு இன்னும் அதிகரித்து தருவீராகன்னு ஜெபிக்கிறோம். இன்னும் உமது அன்பை நோக்கி ஓட, இன்னும் உமது ஆண்டவரே அன்பின் ஆழத்தை நோக்கி ஓட கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்களுக்கு உதவி செய்வீராக. நான் உமது அன்பை புரிந்து கொண்டால்தான் நான் ஆயத்தப்பட முடியும். நான் ஆயத்தப்பட்டாதான் என்னோடு கூட சேர்ந்து ஒரு கூட்டத்தை நான் ஆயத்தப்படுத்த முடியும். அதனாலதான் பேதுருவை பார்த்து அவர், நீ என்னை நேசிக்கிறாயா, என்னை நேசிக்கிறாயா என்று கேட்ட பொழுது பேதுரு ஆமா ஆண்டவரை நேசிக்கிறேன் என்று சொன்னதுக்கு அப்புறமா அந்த நேசம் அது 3000 பேருக்கு கடந்து போனது. அந்த நேசம் 5000 பேருக்கு கடந்து போனது. அந்த நேசம் திரளான ஜனத்துக்கு கடந்து போனது. ஒரு காலத்திற்கு மேலாக சபையின் மேல் தலைவனாக அவரை மாற்றியது. இன்னைக்கு தேவ சமூகத்தில் கேளுங்க, ஆவியானவரே, நான் உமது அன்பின் ஆழத்தில் இன்னும் கிட்டி சேர, உமது அன்பின் ஆழத்தில் நான் இன்னும் கிட்டி சேர எனக்கு உதவி செய்யுங்கப்பா. எனக்கு உதவி செய்யுங்கப்பா. எனக்கு உதவி செய்யுங்கப்பா. இன்னும் உம்மை அறிந்து கொள்ள, இன்னும் உம்மை அறிந்து கொள்ள, இன்னும் உம்மை அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, நான் ஆயத்தப்பட உதவி செய்யுங்க. அந்த அன்புக்குள் நான் ஆயத்தப்பட எனக்கு உதவி செய்யுங்க. அந்த அன்புக்குள் நான் ஆயத்தப்பட எனக்கு உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் அன்புக்குள், இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் அன்புக்குள் நான் ஆண்டவர் இன்னும் என்னை அர்ப்பணித்து கொள்ள எனக்கு உதவி செய்யுங்கப்பான தேவ சமூகத்தை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணலாமா? எத்தனை பேருக்கு விருப்பம் இருக்கு? எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு? பேதுருவை போல நானும் இயேசுவை நேசிக்கணும், நான் நேசிக்கிறது போல ஒரு கூட்டத்தை நான் இயேசுவுக்காக ஆயத்தப்படுத்தணுன்ற ஆசை எத்தனை பேருக்கு இருக்கு? தேவ சமூகத்தை நோக்கி கேளுங்க. ஆண்டவரே, நான் உம்மை இன்னும் நேசிக்கணும்பா. நான் உம்மை இன்னும் நேசிக்கணும்பா. நான் உம்மை இன்னும் நேசிக்கணும்பா. நான் உம்மை இன்னும் அதிகமாய் நேசித்து ஆண்டே நான் ஆயத்தப்படுவது மாத்திரமல்ல, ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்துவதற்கு என்னை தகுதிப்படுத்துங்க. என்னை தகுதிப்படுத்துங்க. என்னை தகுதிப்படுத்துங்கன்னு சொல்லி தேவ சமூகத்துக்கு நேராக நன்றி ஆவியானவரே. ஆண்டவரே, இந்த 5ஆம் நாள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். என்னை ஆயத்தப்படுத்தும்படியாக என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இந்த சிலுவையின் அன்பு என்னை அதிகமாய் ஆயத்தப்படுத்தட்டும். சிலுவையில் இயேசு எனக்கு சிந்தின ரத்தம் என்னை இன்னும் அதிகமாய் ஆயத்தப்படுத்தட்டும். எனக்குள்ள ஒரு வைராக்கியத்தை ஏற்படுத்தட்டும். எனக்குள்ள ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தட்டும். எனக்குள்ள ஒரு இன்னும் ஆழமான விசுவாசத்தை ஏற்படுத்தட்டும். இன்னும் எனக்குள்ள ஒரு பாரமான ஆத்தும பாரமான சிந்தையை ஏற்படுத்தட்டும். இன்னும் எனக்குள்ள சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டுமே என்ற எண்ணத்தை ஏற்படுத்தட்டும். எனக்குள்ள இன்னும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்துல ஞானஸ்நானம் அநேகர் பெற்றுக்கொள்ள வேண்டுமே என்ற எண்ணத்தை
ஐக்கியத்தை எனக்கு ஏற்படுத்தட்டும். ஆவியானவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம், மே ஸ்தோத்திரிக்கிறோம், மே ஸ்தோத்திரிக்கிறோம், மே ஸ்தோத்திரிக்கிறோம், மே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை விட்டு கொடுக்கிறோம்ப்பா, எங்களை விட்டு கொடுக்கிறோம், எங்களை விட்டு கொடுக்கிறோம், எங்களை விட்டு கொடுக்கிறோம். இன்னும் உம்மை அறிந்து கொள்ள, இன்னும் உம்மை அறிந்து கொள்ள, இன்னும் உம்முடைய அன்பின் ஆழத்திற்குள் நாங்கள் ஆண்டவரே வேரூன்றி நிற்க அப்பா எங்களுக்கு உதவி செய்யுங்க, எங்களுக்கு உதவி செய்யுங்க, எங்களுக்கு உதவி செய்யுங்க. நல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். பேதுருவை பார்த்து கேட்ட அந்த ஒரு வார்த்தை, என்னை நேசிக்கிறாயா, என்னை நேசிக்கிறாயா? 3 வருஷமா என்னோடு கூட இருந்த நீ இப்பொழுதும் என்னை நேசிக்கிறாயா? 3 வருஷமா ஊழியத்துல துணையாக இருந்த நீ இப்பொழுதும் என்னை நேசிக்கிறாயா? 3 வருஷமா எனக்காக பிற இடங்களுக்கு ஊழியம் செய்ய போன நீ, பிற இடங்கள்ல அற்புதம் செய்த நீ, பிற இடங்கள்ல உதவி செய்த நீ இப்பொழுதும் என்னை நேசிக்கிறாயா? சிலுவையின் அன்பு நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், இப்பயும் நீ என்னை நேசிக்கிறாயா? இப்பொழுது நீ என்னை நேசிக்கிறாயா? தேவனை நோக்கி ஓ ஆவியானவரே, ஒரு கூட்டம் ஆயத்தப்படுவதற்கு நான் இன்னும் உம்மை நேசிக்கணுமே. நான் கர்த்தரை நேசிக்காமல் ஒரு ரட்சிப்பை வெளிப்படுத்த முடியாது. நான் இயேசு கிறிஸ்துவை நேசிக்காமல் அவருடைய அன்பை மற்றவர்களுக்குள் வெளிப்படுத்த முடியாது. நான் இயேசு கிறிஸ்துவை நேசிக்காமல் பிறருக்கு சுவிசேஷம் சொல்ல முடியாது. ஏனென்றால் பேதுரு நேசித்தபடியினால் அவர் சொல்லுகிறார், நீங்கள் சிலுவையில் கொன்ற இயேசுவை நான் பிரசங்கிக்கிறேன். ஓ தேவ சமூகத்தில் கேளுங்க, ஆண்டவரே பேதுருவை போல இன்னும் உம்மை நேசிக்க, பேதுருவை போல இன்னும் உம்மிடத்தில் அன்பு கூற எனக்கு கிருபை தாங்கப்பா, எனக்கு கிருபை தாங்கப்பா. இன்னும் அன்பு கூற கிருபை தாங்க, இன்னும் அன்பு கூற கிருபை தாங்க, இன்னும் அன்பு கூற கிருபை தாங்க. நான் முந்தி நேசித்ததை விட, நான் முன்பு அன்பு கூர்ந்ததை விட, நான் வெறுமையான படகில் இருந்த பொழுது என் வெறுமையான வலையை நான் அலசி கொண்டிருந்த பொழுது நான் காண்பித்த அன்பை விட, மல்கூசிவின் காதை வெட்டும் போது நான் காண்பித்த அன்பை விட, ஆண்டவரே ஸ்தோத்திரம், நான் இன்னும் உம்மை அதிகமாய் நேசிக்க, உம்மை இன்னும் அதிகமாய் அன்பு கூற எங்களுக்கு உதவி செய்யுங்க. கேளுங்க தேவ சமூகத்தில், இன்னும் அதிகமாய் அன்பு கூற, இன்னும் அதிகமாய் அன்பு கூற, இன்னும் அதிகமாய் அன்பு கூற ஓ எங்களுக்கு கிருபை தாங்க. எங்கள் சபையில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் கேட்கிறோம், எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக கேட்கிறோம், உம்மிடத்தில் இன்னும் அதிகமாய் அன்பு கூற, பேதுருவை போல இன்னும் அன்பு கூற. ஒருவேளை தேவ சமூகத்தின் அந்த அந்த எண்ணத்திலிருந்து தேவ சமூகத்தை விட்டு நான் ஒருவேளை 1% 2% நான் பின்வாங்கி இருக்கலாம். தேவ சமூகத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே நான் இன்னும் உம்மை, நான் இன்னும் உம்மை, நான் இன்னும் உம்மை, எனக்கு இந்த அன்பு பத்தாது ஆண்டவரே, இந்த அன்பின் ஆழம் பத்தாதுப்பா, இந்த அன்பின் உறவு எனக்கு பத்தாது, என் அன்பின் உறவு இன்னும் அதிகப்படுத்துங்க, இன்னும் நான் அன்பின் உறவு அதிகப்படுத்திக் கொள்ள உதவி செய்யுங்க. கிறிஸ்துவுக்குள் இருக்கிற என் அன்பின் உறவு அதிகரிக்கப்பட, கிறிஸ்துவுக்குள் இருக்கிற என் அன்பின் உறவு அதிகரிக்கப்பட, கிறிஸ்துவுக்குள் இருக்கிற என் அன்பின் உறவு அதிகரிக்கப்பட என் தேவனாகிய கர்த்தர் உதவி செய்யுங்க, என் தேவனாகிய கர்த்தர் உதவி செய்யுங்க, என் தேவனாகிய கர்த்தர் உதவி செய்யுங்க. தேவ சமூகத்தை நோக்கி ஆவியானவரை என் அன்பு அதிகரிக்கட்டும், என் அன்பு அதிகரிக்கட்டும், என் இருதயத்துக்குள்ள அன்பு அதிகரிக்கட்டும், என் இருதயத்துக்குள்ள அன்பு அதிகரிக்கட்டும். இன்னும் ஆண்டவரே எனக்குள் அன்பு பெருகட்டும்பா, அந்த அன்புக்கு தடை இல்லாதபடி, அந்த கிறிஸ்துவினுடைய அன்பை நான் இன்னும் அதிகமாய், ஒரு மணவாளன் ஒரு மணவாட்டியை நேசிப்பது போல, ஒரு மணவாட்டி தனக்கு நியமிக்கப்பட்ட மணவாளன் இடத்தில் நேசிக்கிற அந்த அன்பை போல, அதை விட ஒரு தாய் தன் பாலகனை நேசிக்கிற நேசத்தை விட, ஒரு தகப்பன் தன் பிள்ளையை நேசிக்கிற நேசத்தை விட நான் உம்மை அதிகமாய் நேசிக்க உதவி செய்யுங்கப்பா, உம்மை அதிகமாய் நேசிக்க உதவி செய்யுங்கப்பா. ஜெபிக்கலாமா? இருதயத்துல கை வைத்துக் கொள்ளுங்க. அன்பின் நல்ல ஆண்டவரே, குமாரனாம் இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம்ப்பா. எங்களுக்காய் சிந்தப்பட்ட இந்த ரத்தம் ஆண்டவரே, நாங்கள் இன்னும் உம்மை அதிகமாய் நேசிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. பேதுருவை போல ஆண்டவரே ஒரு நேசத்தோடு ஒரு முற்றுப்புள்ளி வைக்காமல் ஆண்டவரே தொடருகிற நேசம் உடையவர்களாய் எங்களை மாத்துங்கப்பா. நாங்கள் தொடர்ந்து நேசிக்கிற இருதயம் உடையவர்களை எங்களை மாத்துங்கப்பா. என்னை நேசிக்கிறாயா, என்னை நேசிக்கிறாயா, என்னை நேசிக்கிறாயா என்று கேட்டது போல நாங்கள் உம்மை இன்னும் நேசிக்க, இன்னும் நேசிக்க, இன்னும் நேசிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்கள் சபைக்காக நான் ஜெபிக்கிறேன், எனக்காக நான் ஜெபிக்கிறேன், இந்த சத்தத்தை கேட்கிறவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அவர்கள் இன்னும் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அவருடைய அன்பு பெருகட்டும், இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு அவரிடத்தில் இன்னும் பெருகட்டும், அவர்கள் இயேசு மேல் வைக்கிற அன்பு பெருகட்டும், இன்னும் அன்பு பெருகட்டும், இன்னும் அன்பு பெருகட்டும்பா. உம்முடைய கரத்தில் வைக்கிறோம், மது கரத்தில் வைக்கிறோம், மது கரத்தில் வைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென், 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 ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர். உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய கிருபை
உங்களோடு கூட இருப்பதாக. அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்கலாம். செய்திக்கு ஆதாரமாக ஒரு வார்த்தையை வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் அதன் 9வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். யோவான் 18:9. நீர் எனக்கு தந்தவர்களில் ஒருவனையும் நான் இழந்து போகவில்லை என்று அவர் சொல்லிய வசனம் நிறைவேறத்தக்கதாக இப்படி நடந்தது. தேவனை நோக்கி ஜீசஸ் ஜெபிக்கலாமா? அன்பின் நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த மகிழ்ச்சி நிறைந்த மாலை நேரத்துக்காக ஸ்தோத்திரம். ஆவியானவர் எங்களோடு பேசுவீராக. கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணலாமா? கர்த்தாவே எங்களோடு பேசுங்க. தடைகளை தாண்டி, ஆண்டவரே, கடினமான காரியங்களை தாண்டி எங்களோடு கர்த்தர் பேசுங்க. இந்த நேரத்தில் எங்கள் சிந்தைகள் வேறு இடத்துல இருக்கலாம், எங்கள் சிந்தைகள் கடினப்பட்டதாக இருக்கலாம், எங்களுடைய எண்ணங்கள் வேறு இருக்கலாம். ஆண்டவர், இந்த நேரத்தில் எங்களை முற்றிலுமாய் விட்டு கொடுக்கிறோம். எங்களோடு கர்த்தர் இடைபடுவீராக. எங்கள் சிந்தை முழுவதும் கர்த்தருடைய வசனத்தை நோக்கியே இருக்கட்டும். என்னோடு கர்த்தர் பேசப்படும்படியாக, என்னோடு கர்த்தர் பேச வேண்டும் என்றாக எங்களோடு கர்த்தர் பேசுவீராக. ஆண்டவரே, வார்த்தை உம்முடையது. ஆண்டவரே, ஜனங்கள் உம்முடையவர்கள், சபை உம்முடையது. எங்களோடு கர்த்தர் பேசுங்க. முதுகரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். நாம் மீண்டும் வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் அதன் 9வது வசனத்தை நாம் மறுபடியும் வாசிக்கலாமா? நீர் எனக்கு தந்தவர்களில் ஒருவனையும் நான் இழந்து போகவில்லை என்று அவர் சொல்லிய வசனம் நிறைவேறத்தக்கதாக இப்படி நடந்தது. ஆமென். சிலுவையின் அன்பை நாம் தியானிக்கிற இந்த 5வது நாட்களில் நாம் ஒரு வசனத்தை நாம் வாசித்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்து ஜெபித்ததான ஒரு வார்த்தை. அப்படியே திருப்பி கொண்டீங்கன்னா அங்கு 17ஆம் அதிகாரத்துல 12வது வசனத்தை வாசிக்கலாமா? நான் அவர்களுடனே கூட உலகத்தில் இருக்கையில் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொண்டேன். நீர் எனக்கு தந்தவர்களை காத்துக்கொண்டு வந்தேன். வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக கேட்டின் மகன் கெட்டு போனானே அல்லாமல் அவர்களில் ஒருவனும் கெட்டு போகவில்லை. ஸ்தோத்திரம். அங்கு கெத்செமனே தோட்டத்தில் இயேசு கிறிஸ்து ஒரு ஜெபம் செய்கிறார். அந்த ஜெபம் என்னவென்றால், தம்மோடு இருக்கிற சீஷர்கள், இயேசு கிறிஸ்துவோடு இருந்த சீஷர்கள், அந்த சீஷர்களை இயேசு கிறிஸ்து எப்படி நடத்தினார், அவர்களுக்கு எப்படி தமது அன்பை காண்பித்தார் என்று சொல்லி அங்கு அவர் ஜெபிக்கிறார். எப்படி ஜெபிக்கிறாரா? நீர் எனக்கு தந்தவர்களை நான் காத்து கொண்டது மாத்திரமல்ல, வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக கேட்டின் மகனை அல்லாமல் வேறு ஒருவரும் கெட்டு போகவில்லை. அனைவரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள், அனைவரும் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறார்கள். அப்ப இங்க 2 காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். என்ன அப்படின்னா, ஸ்தோத்திரம், ரெபேக்காளுடைய கர்ப்பத்தில் 2 நபர்கள் தோன்றினார்கள். ஒன்று ஏசா, இன்னொன்று யாக்கோப். இது யாருடைய கர்ப்பம்? ரெபேக்காளுடைய கர்ப்பம். ரெபேக்காளுடைய கர்ப்பத்தில் தோன்றிய 2 பேரில் ஒருவனை கர்த்தர் நேசித்தார், ஒருவனை கர்த்தர் நேசிக்கவில்லை. அவர் யாக்கோபை நேசித்தார், ஏசாவையோ வெறுத்தார். அதே போல ஆபிரகாமுடைய வாழ்க்கையில போய் பார்த்தோம்னா அங்கு 2 பேர் இருக்கிறாங்க. அங்கு இஸ்மவேல் இருக்கிறார், அங்கு ஈசாக் இருக்கிறார். இஸ்மவேலை அவர் தமக்காக தெரிந்து கொள்ளவில்லை, ஈசாக்கையே தமக்காக அவர் என்ன பண்றாரு? தெரிந்து கொள்ளுகிறார். அதே போல ராஜாக்கள் புஸ்தகத்துல வந்தோம்னா 8 பேர் இருக்கிற 8 ஆண் பிள்ளைகள் இருக்கிற வீட்டுல ஒருவனை கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார். ஈசாயின் வீட்டுல எத்தனை ஆண் பிள்ளைகள்? மொத்தம்
8 ஆண் பிள்ளைகள். 8 ஆண் பிள்ளைகள் இருக்கிற வீட்டுல ஒருவனை தெரிந்து கொள்ளுகிறார் தமது தேசத்தின் ராஜாவாக. அப்ப இன்றைக்கும் இந்த உலகத்தில் எத்தனையோ கோடி மக்கள் இருக்க அவர் நம்மை ஏன் தெரிந்து கொண்டார்? நம்மை ஏன் தெரிந்து கொண்டார்? எத்தனையோ ஜனங்கள் இருக்கும் பொழுது ஆபிரகாமை மட்டும் ஏன் குறிப்பிட்டு தேர்ந்தெடுக்கிறார்? தேராவுக்கு மற்றும் 3 பிள்ளைங்க, அதில் ஆபிரகாமை மட்டும் ஆண்டவர் ஸ்பெசிபிக்கா அழைக்கிறார், நீ நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அப்ப இன்றைக்கும் நம்முடைய குடும்பத்தில் எத்தனையோ பேர் இருக்கலாம். என் குடும்பத்திலும் நாங்க மொத்தம் 3 பசங்க. அவங்க என்னுடைய சகோதரர் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் ஊழியத்துக்கென்று அழைக்கப்பட்டது நான் ஒருவனே. என்னோடு கூட சபையில் இருந்த வாலிபர்கள் எத்தனையோ பேர். அந்த வாலிபர்கள் மத்தியில என்னை அவர் ஊழியத்துக்கு அழைத்தது வேறு. என்னுடைய நண்பர்கள் வட்டாரத்தில் எத்தனையோ பேர், அதில் என்னை கர்த்தர் இந்த ஊழியத்துக்கு, இப்படி என்னை போல இங்க இருக்கிற நம் எல்லோரையும் கர்த்தர் எப்படி அழைத்திருக்கிறார். ஒரு கூட்டத்துக்குள் இருந்த நம்மை ஸ்பெசிபிக்கா நீ மட்டும் எனக்கு என்ன பண்ணணும் வேணும், நீ மட்டும் எனக்கு வேணும், நீ என்னைய பின்பற்றி வா, நீ நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ, நான் உனக்கு சொல்லுகிற அறிவுரையின்படி நீ செய், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உனக்கு கோலான காரியங்களை செவையாக்குவேன். இப்படி எல்லாமே ஸ்பெசிபிக்காவே ஆண்டவர் செய்து கொண்டு இருக்கிறார். இதெல்லாம் எதற்காக அப்படின்னா இது அவருக்கு தந்தவர்களுக்காக. வேதம் சொல்லுகிறது அந்த 9வது வசனத்துல, நீர் எனக்கு தந்தவர்களில் ஒருவனையும் நான் இழந்து போகவில்லை என்று. இன்றைக்கு அந்த சிலுவையின் அன்பு எதை நமக்கு குறிக்கிறதுனா, சிலுவையின் அன்பு இயேசு நம்மை இழந்துவிடக் கூடாது என்று நினைக்கிறார். அந்த சிலுவையின் அன்பு எப்படி நினைக்குது அப்படின்னா, நம்மை இழந்துவிடக் கூடாது என்று, நம்மை இழந்துவிடக்கூடாது என்று. ஒரு குருவியோ ஒரு கோழியோ ஒரு கழுகோ தன் குஞ்சுகளை எப்படி காப்பாற்றிக் கொள்ளுகிறது நமக்கு வேதம் சொல்லுகிறது. கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் சட்டைகளில் அசைவாடுகிறது நம்ம பார்க்கிறோம். கோழி தன் குஞ்சுகளை சட்டையில் சேர்த்துக் கொள்வது போல நம்ம வாசிக்கிறோம். இது இரண்டுமே நம்முடைய நிஜ வாழ்க்கையில, கோழியை நீங்க பாத்தீங்கன்னா அதனுடைய குஞ்சுகளை ஒரு கழுகோ ஒரு பூனையோ ஒரு கீரியோ பிடிக்கிறதுனா, அந்த தாய் பறவை அந்த கோழி தென்னை மரம் உயரத்துக்கு அது என்ன பண்ணுமா, பறக்குமா. ஒரு கழுகு தன்னுடைய குஞ்சை பறித்து கொண்டு பறக்குதுன்னா, ஏன்னா கோழிக்கு நமக்கு தெரிஞ்சது கோழியால ஒரு குறிப்பிட்ட அளவு தான் பறக்கும். ஒரு 4 அடி, ஒரு 5 அடி, அதிகபட்சம் ஒரு 6 அடி பறக்கும். ஆனா அந்த கோழி தன் குஞ்சுகளுக்கு ஏதாவது ஒன்று ஆகிவிட்டது என்று சொன்னா, அது தென்னை மரம் உயரத்துக்கு கூட பறந்து போய் தன் குஞ்சை காப்பாற்றுவதற்கு, தன் குட்டியை காப்பாற்றுவதற்கு அது பறக்குமா. ஏனென்றால் அது அவருக்கென்று தந்தது, அது அதனுடையது. என்னுடையதை நான் காப்பாற்றுவதற்காக அந்த கோழி என்ன பண்ணுது, போராடுவது போல இந்த சிலுவையின் அன்பு, அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட நாம், அவருடைய சாயலில் தரிப்பிக்கப்பட்ட நாம், அவருடைய சுவாசத்தை சுவாசிக்கிற நாம் எந்த இடத்திலும் கெட்டு போய்விடக் கூடாது என்று சொல்லி, எந்த இடத்திலும் கெட்டு போயிடக்கூடாது என்று சொல்லி, அப்படி கெட்டு போய் நாம் அவரை இழந்துவிடக் கூடாது என்று சொல்லி அவர் நம்மிடத்தில் முந்தி அன்பு கூர்ந்தார். அவர் நம்மிடத்தில் முந்தி அன்பு கூர்ந்தார். நாம் அநேக நேரத்துல ஏன் இயேசு கிறிஸ்து என்னை நேசித்தார், ஏன் என்னிடத்தில் அன்பு கூர்ந்தார் என்று நம்ம நினைக்கிறோம், நான் அவரை இழந்து விடக் கூடாது என்று சொல்லி. எப்படி ஒரு மணவாளன் ஒரு மணவாட்டியை இழந்து விடக் கூடாது என்று சொல்லி மணவாட்டியிடத்தில் அதிக அன்புள்ளவளாய் இருப்பானோ, எப்படி ஒரு மணவாட்டி தன் மணவாளனை இழந்து விடக் கூடாது என்று சொல்லி தன்னிடத்தில் கொடுக்கப்பட்ட வெள்ளிப்பணத்தை அவர் வீட்டின் விளக்கை கொளுத்தி கட்டிலை கூட்டி பெருக்கி அந்த வெள்ளிப்பணத்தை கண்டுபிடிப்பலை ஏன் இழந்து விடக்கூடாது என்று சொல்லி. போனா போகட்டும், எனக்கென புதுசு வாங்கிக்கலாம் அப்படின்னு அந்த மணவாட்டி நினைக்கலையே. அந்த மணவாட்டி தன் மணவாளனை இழந்து விடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அதே போல ஒரு மணவாளன் தன் மணவாட்டியை இழந்து விடக்கூடாதுன்னு நினைப்பது போல நம் இயேசு கிறிஸ்துவும் நம்மை இழந்து விடக்கூடாது என்று சொல்லி அவர் நம்மிடத்தில் முந்தி அன்பு கூர்ந்தார். இன்றைக்கு நாம் தியானிக்க போறது நம்மை இழந்து விடக்கூடாது என்று சொல்லி. அவர் நம்மை இழந்து விடுவதற்கு சித்தம் இல்லை. நம்ம நினைக்கிறோம், சபைகள்லையும் சரி குடும்பங்கள்லையும் சரி, நம்ம நினைக்கலாம் போனா போகட்டும் பார்த்துக்கலாம், போனா போகட்டும் பார்த்துக்கலாம். ஆனா ஏன் இயேசு கிறிஸ்து இழந்து விடக்கூடாதுன்னு நினைக்கிறார்? அவர் அதற்காய் கொடுத்த விலை கிரயம் ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, அது விலையேற பெற்றது. அவர் என்னை ஒரு வெள்ளி காசை கொடுத்தோ அல்லது ஒரு தங்க காசை கொடுத்தோ அவர் என்னை மீட்டுக் கொள்ளவில்லை. அவர் என்னை மீட்டுக் கொள்வதற்கு அவருடைய விலையேற பெற்ற இரத்தத்தை எனக்காக சிந்தியிருக்கிறார்.
அவர் என்னை மீட்டுக் கொள்வதற்கு எனக்கு விலையேற பெற்ற இரத்தத்தை சிந்தியிருக்கிறார். அந்த இரத்தத்துக்கு உடனாளியான நான் அவரை இழந்து விடக்கூடாது என்று சொல்லி, அந்த இரத்தத்தை நான் இழந்து விடக்கூடாது என்று சொல்லி, அவர் என்னை இன்று வரைக்கும் பிடித்து வைத்திருக்கிறார். அதனாலதான் ஸ்தோத்திரம். யோவான் 6:39 நாம் வாசிக்கலாமா? எனக்கு தந்தவர்களில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல், எனக்கு தந்தவர்களில் ஒருவரையும், எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து விட மாட்டேன் என்று சொல்லி அங்க ஒரு வாக்கியம் இருக்கும். அந்த வசனத்தை வாசிங்க. அவர் எனக்கு தந்தவைகளில், அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதே, அது அவைகளில் எழுப்புவதில் என்னை அனுப்பின பிதாவின் சித்தமாயிருக்கிறது. ஸ்தோத்திரம். அப்ப பிதாவின் சித்தம் என்ன? அவரை நம்பி அவருடைய இரத்தத்துக்கு உட்பட்ட அனைவரையுமே கடைசி நாட்களில் எழுப்ப வேண்டும். அந்த கடைசி நாள் எழுப்ப வேண்டும் என்றால் என்ன? அவர் ரகசிய வருகையில் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அவர் வருகையில் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் அவர்களோடு சேர்ந்து போவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நம்முடைய இயேசு கிறிஸ்துவே நம்மை குறித்த நோக்கம் என்ன? நான் ரட்சிக்கப்பட்டதோடு நின்று விடக்கூடாது. நான் அவருடையதான மாளிகைக்கு உடன்பட்டவனாய் மாறணும். இரத்தத்துக்கு உடன்பட்டவனாய் ஆகிய நான் அடுத்து எங்க மாறணும்? அவருடைய மாளிகைக்கு உட்பட்டவனாக மாறணும். அதாவது பரலோக ராஜ்யத்துக்குள் நான் பிரவேசிக்கணும். அதற்கு அவர் வரும் நாளிலே நான் அவரோடு செல்வதற்கு நான் ஆயத்தமா இருக்கணும். அப்படி ஆயத்தமா இருக்க வேண்டும் என்று சொன்னால் எனக்காக சிந்தப்பட்ட அந்த இரத்தத்தை நான் இழந்து போகாமல் காத்து கொள்ள வேண்டும். நான் இழந்து போகாமல் காத்து கொள்ள வேண்டும் என்பதை விட நான் இழந்து விடுவேனோ என்று சொல்லி என்னை காப்பாற்றுவதற்கு என்னை ரட்சிப்பதற்கு அவரே உலகத்துக்கு வருகிறார். ஏன்னா ஒவ்வொருவரையும் முன்குறித்த நோக்கம் வேறு, முன்குறிக்கப்பட்ட இடம் வேறு. ஆனா முன்குறிக்கப்பட்ட அனைவரையும் அவர் எப்படி பார்க்கிறார்? அவர்கள் இழந்து விடக்கூடாது. இன்றைக்கு நம்முடைய கரத்துல அநேக ஆசீர்வாதம் நம்ம இழந்திருப்போம், அநேக நன்மைகளை இழந்திருப்போம், அநேக கிருபைகளை இழந்திருப்போம். நம்ம நினைக்கிறோம் நமக்கு எழுதப்பட்ட விதி அவ்வளவுதான், நமக்கு எல்லாமே கிடைக்கும்னு சொல்ல முடியாது. நமக்கு ஏத்தது இவ்வளவுதான். ஒரு பழமொழி சொல்ல, ஏழைக்கேத்த எள்ளுருண்டை, அவ்வளவுதான் நமக்கு கிடைச்சது. அப்ப நம்முடைய வாழ்க்கைய சர்டிபிகேஷன் பண்ணி நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அங்க கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், உனக்கான எதையும் நீ இழந்து விடக்கூடாது, உனக்கான எந்த நன்மையும் நீ இழந்துடக்கூடாது. உனக்காக வைத்திருக்கிற பாதுகாப்பு, உனக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதம், உனக்காக வைக்கப்பட்டிருக்கிற வருங்கால ஆசீர்வாதம், எதிர்கால எல்லாவற்றையும் நீ என்ன பண்ணக்கூடாது? இழந்து விடக்கூடாது. அதனாலதான் லூக்காவின் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 10வது வசனம் அழகா ஒரு வார்த்தை சொல்கிறது, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் உலகத்திற்கு வந்தார். அவன் இழந்து போனது எதுவாக இருந்தாலும் சரி, அதை அவன் பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு நான் எதை இழந்து நிற்கிறேன்? இன்றைக்கு என் வாழ்க்கையில் நான் எதை இழந்து நிற்கிறேன்? எதை சம்பாதிக்க முடியாமல் நான் தவித்துக் கொண்டு இருக்கிறேன்? எல்லாவற்றையும் சம்பாதிக்க எனக்கு பலன் இருக்கு, எல்லாவற்றையும் சம்பாதித்து சேர்த்து வைக்க எனக்கு சாமர்த்தியம் இருக்கு. ஆனால் என்னால் சம்பாதிக்க முடியாத ஒரு காரியம் ஒன்று இருக்குன்னா அதுவே நான் ஆதியில் கொண்டிருந்த அன்பு. அது நான் தேவனிடத்தில் ஆதியில் கொண்டிருந்த அன்பு. எபேசுவை பார்த்து இந்த முதல் வார்த்தையை அவர் சொல்லுவதற்கு காரணம், நீ எல்லாவற்றிலும் யோக்கியம் உள்ளவனாய் இருக்கிறாய் சரி, ஆனா உன்னால் சம்பாதிக்க முடியாத ஒன்றை நீ இன்னும் சம்பாதிக்காமல் இருக்கிறியே, அதை எப்ப சம்பாதிக்க போகிற? அப்ப எபேசு சபையார் பார்க்கறாங்கன்னா, என்னத்தை சம்பாதிக்காம விட்டேன்? என்கிட்ட எல்லாமே இருக்கு. ஒரு சபைக்கு தேவையான சகலமும் இருக்கிறது, நான் எதை இழந்து விட்டேன்? சபை யோசிக்குது, நான் எதை இழந்தேன்? என் சபையில எல்லாமே இருக்கு, இந்த சபையாகிய சரீரத்துல எல்லாமே இருக்கு, ஆரோக்கியம் இருக்கு, அதாவது முழுமையான வாழ்க்கை வாழ்வதற்கான பலன் இருக்கு, அதாவது பலவீனமோ வியாதியோ இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்கு, நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கை எனக்கு இருக்கு, நல்ல ஆசீர்வாதமான வாழ்க்கை எனக்கு இருக்கு, நல்ல சமாதானமான குடும்பம் நிறைந்த வாழ்க்கை எனக்கு இருக்கு. இப்படி எல்லாமே இருக்கிறப்ப நான் எதை இழந்து போனேன்? சபை கேட்கிறது. இன்றைக்கும் நம்மை பார்த்து தேவன் சொல்கிற வார்த்தை, நீ இழந்து போக கூடாது என்று சொல்லி.
நாம் நம்மை இழந்து விடக்கூடாது என்று சொல்லி, அவரும் நம்மை இழந்து விடக்கூடாது என்று சொல்லி நம்மிடத்தில் ஜாக்கிரதை உடையவராக இருக்கிறார். அப்ப சிலுவையின் அன்பு எதை வெளிப்படுத்துகிறது? நான் இழந்து விடக்கூடாது என்று சொல்லி, அதாவது என்னை இழந்து விடக்கூடாது என்று. அங்க கெத்செமனே தோட்டத்திலிருந்து அவர் ஸ்தோத்திரம் அப்பத்தை பிட்டு ஒருவருக்கொருவர் சாப்பிட்டு முடித்த பின்பாடு ஒரு சம்பவம் நடக்கிறது. அங்கு எல்லோரும் இயேசுவை பிடிக்கும்படி வந்து நிக்கிறாங்க. எல்லோரும் இயேசுவை பிடிக்கும்படி வந்து நிக்கிறாங்க. அப்ப இயேசு சொல்லுகிற ஒரு வார்த்தை, இவர்களை விட்டு விடுங்கள். மேல இருக்கிற வசனத்தை வாசிங்க, 18க்கு அந்த 8வது வசனத்தை. இயேசு பிரதியுத்தரமாக, நான் தானே என்று உங்களுக்கு சொன்னேனே, என்னை தேடுகிறதுண்டானால் இவர்களை போக விடுங்கள் என்றார். ஸ்தோத்திரம். அங்கு அவர் சொல்லுகிற ஒரு விஷயம் என்ன? சீஷர்களை பார்த்து, அங்கு வந்திருக்கிற அவரை பிடிக்கும்படி வந்திருக்கிறதான சதுசேயர், பரிசேயர், வேதபாரகர் எல்லாருக்கும் முன்பாக சொல்லுகிற வார்த்தை, நான் தானே உங்களுக்கு வேண்டும், என்னை தானே தேடி வந்தீர்கள், இவர்களை விட்டு விடுங்கள், இவர்கள் போகட்டும், இவர்களை விட்டு விடுங்கள். அப்ப இயேசு கிறிஸ்து நம்மை காப்பாற்றுவதற்காக அவரையே அவர் அங்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். நான் பாவத்திற்கு காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொல்லி, நான் அக்கிரமங்களுக்கு காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொல்லி, நான் துரைத்தனங்களுக்கு காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி, நான் அநேக அதிகாரங்களுக்கு காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி, சத்துருவினுடைய கோட்டைக்கு நான் காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொல்லி, என் மேல் பறந்து கொண்டிருக்கிறதான எல்லா வான மண்டல கிரியைகளிலிருந்து நான் காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொல்லி அவர் சொன்ன வார்த்தை, என்னை எடுத்துக்கொள்ளுங்கள், அவர்களை விட்டு விடுங்கள். இந்த அன்பை காண்பிக்க யாராலங்க முடியும்? இந்த சிலுவையின் அன்பை காண்பிக்க யாரால முடியும்? என்னை எடுத்துக்கொள்ளுங்கள், அவர்களை விட்டு விடுங்கள். நான் தானே உங்களுக்கு, நம்ம அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. இயேசு பிரதியுத்தரமாக, நான் தான் என்று உங்களுக்கு சொன்னேனே, என்னை தேடுகிறது உண்டானால் இவர்களை போக விடுங்கள். என்னையை எடுத்துக்க, என்ன தானே தேடி வந்த, நசரனாகிய இயேசுவாகிய என்னையே தானே தேடி வந்த, இவர்களை விட்டு. இவர்கள் என்ன பாவம் செய்தார்கள்? இவர்களை விட்டு, இவங்களை போக விடுங்க. இயேசு கிறிஸ்து யாருக்காக பரிந்து பேசுகிறார்? நமக்காக பரிந்து பேச. பிதாவின் வலது பரிசத்தில் அமர்ந்திருக்கிற அவர் எப்படி பரிந்து பேசி கொண்டிருக்கிறாரா? பிதாவே, அவர்களுக்காக என் ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது, அவர்கள் இழந்து போகக்கூடாது என்று சொல்லி, அவர்களை இழந்து விடக்கூடாது என்று சொல்லி, அவர்களை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும். அவர்கள் எப்படியும் அந்த கேட்டின் மகனோடு போய் கெட்டு போயிடக்கூடாது, அவர்கள் எப்படியாவது காப்பாற்றப்பட வேண்டும். அப்ப தேவன் நம்மேல் எத்தனை கரிசனை உள்ளவரா இருக்கிறார், நாம் கெட்டு போயிடக்கூடாது என்று சொல்லி. அதனாலதான் உயிர் தெழுந்த தேவன் 10 நாட்களாக தமது சீஷர்களுக்கு தரிசனமானாராம். மத்தேயு 28ஆம் அதிகாரமும், மார்க் 16ஆம் அதிகாரமும், லூக்கா 20-21ஆம் அதிகாரமும், லூக்கா 24ஆம் அதிகாரம், யோவான் 20-21ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்திலிருந்து 11 வசனங்கள் வரை. இந்த ஒவ்வொரு சுவிசேஷங்கத்திலும் ஒவ்வொரு அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஒவ்வொரு அதிகாரங்களும் எதை வெளிப்படுத்துகிறது என்றால், இயேசு கிறிஸ்து தமது சீஷர்களை சந்தித்த சந்திப்பை ஏற்படுத்துகிறது. அவருடைய சந்திப்பை ஏற்படுத்துகிறது. நாம் எல்லோரும், நமக்கு ஒரு காரியம் தெரியும். என்ன காரியம் என்றால், யோவான் 21ஆம் அதிகாரத்தில் சீஷர்களும் பேதுருவும் கலிலேயாவிற்கு மீன் பிடிக்கும்படி சென்றார்கள் என்று. அவர்கள் சென்றார்கள் என்றால், அவர்கள் செல்வதற்கு முன்பாக அவர்கள் அங்கே வர வேண்டும், நான் அவர்களை சந்திக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து திட்டவட்டமாக பேசியிருக்கார். திருப்பிக் கொள்ளுங்கள், மத்தேயுவின் சுவிசேஷம் 28ஆம் அதிகாரத்துக்கு பேருங்க. மத்தேயுவின் சுவிசேஷம் அதன் 28:10 வாசிங்க. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் போய் என் சகோதரர் கலிலேயாவுக்கு போகும்படி அவர்களுக்கு சொல்லுங்கள், அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் என்றார். அப்ப சீஷர்களை இயேசு கிறிஸ்து எங்கே அனுப்புகிறார்? கலிலேயாவுக்கு போங்க, நான் உங்களை அங்க வந்து சந்திக்கிறேன். இந்த கலிலேயா கடற்கரையில தான் இயேசு கிறிஸ்து தமது முதல் சீஷனை தெரிந்தெடுத்தார். இந்த கலிலேயா கடற்கரையில தான் இயேசு தமது முதல் சீஷனாகிய பேதுருவை என்ன பண்ணாரு? தெரிந்தெடுத்தார். அவர் தெரிந்தெடுக்கும் பொழுது பேதுரு எப்படிப்பட்டவராய் இருந்தார்? வெறுமையானவராய் இருந்தார். அவர் படகு வெறுமை, அவர் வலை வெறுமை, அவர் இருதயம் வெறுமை, அன்றைய அவருடைய வாழ்க்கை வெறுமை, அன்றைக்கு அவருடைய குடும்பத்தில் வெறுமை, இப்படி எல்லாமே பேதுருடைய வாழ்க்கையில எப்படிதான் ஆரம்பிக்குது?
வெறுமையில தான் ஆரம்பிக்குது. அவருடைய மாமி எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க? ஜுரத்தோடு இருக்கிறாங்க. அந்த ஜுரத்தை, அந்த பலவீனத்தை நீக்குவதற்கு கூட அன்றைக்கு யாரிடத்துல போதிய வருமானம் கிடையாது. பேதுருவின் வீட்டுல போதுமான வருமானம் கிடையாது. அதனாலதான் இயேசுவே அவருடைய வீட்டுக்கு சென்று அந்த ஜுரத்தை நீக்கி அவர்களுக்கு சுகத்தை கொடுத்தார் நம்ம பார்க்கிறோம். அப்ப பேதுருடைய ஆரம்ப வாழ்க்கைக்கே மீண்டும் கர்த்தர் கொண்டு போறார். இன்றைக்கு நம்ம எல்லாம் நேசிப்பதற்கு நம்ம எங்க கொண்டு போக வேண்டியதா இருக்கு? நம்முடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு நம்மளை கொண்டு போக வேண்டியதா இருக்கு. நான் உங்களை எங்க தெரிந்து கொண்டேன் அந்த இடத்துக்கு நீங்க வாங்க. ஏன்னா பேதுருவை அவர் கலிலேயா கடற்கரையில தெரிந்து கொண்டார், யாக்கோபை தெரிந்து கொண்டாரு, அங்கு பலரை தெரிந்து கொண்டார். எல்லோரும் எங்க வர சொல்றாரு? நீ கலிலேயாவுக்கே வா. ஏன்? நீ பழைய ரட்சிப்பை மறந்து விட்டாய். அதை நினைவு கூறும்படியாக நீ மீண்டும் எங்கே வர வேண்டும்? கலிலேயாவுக்கு வர வேண்டும். இன்றைக்கும் நாம் இயேசு கிறிஸ்துவை இழந்து விடக்கூடாது என்றால், இன்றைக்கும் நாம் இயேசுவின் அன்பை இழந்து விடக்கூடாது என்றால், அந்த கல்வாரின் அன்பை, அந்த கல்வாரின் இரத்தத்தை நான் இழந்து விடக்கூடாது என்றால், நான் எங்கே வர வேண்டுமா? என்னை அவர் சந்தித்த இடத்திற்கே நான் திரும்ப வர வேண்டும். என்னை அவர் சந்தித்த அந்த முதல் சந்திப்புக்கு நான் திரும்பணும். அவருடைய அன்புக்கு நேராக திரும்பணும். அவருடைய சுவிசேஷத்துக்கு நேராக திரும்பணும். என்னோட முதலாக பேசின வார்த்தைக்காக நான் திரும்பணும். அப்ப கலிலேயா கடற்கரைக்கு வந்த சீஷர்களை பார்த்து யோவான் 21ஆம் அதிகாரத்துல அந்த கடைசி ஒரு 10 வசனங்களை பார்க்கிறப்ப அங்க பேதுருவை பிடித்து வைத்திருக்கிறார். பேதுருவை பிடித்து வைத்து பேதுருவோடு பேசிக் கொண்டிருக்கிறார். பேதுருவே, நீ என்னை நேசிக்கிறாயா? பேதுருவே, நீ என்னை நேசிக்கிறாயா? நீ என்னை நேசிக்கிறாயா? நீ என்னை நேசிக்கிறாயா என்று 3 முறை கேட்கும் பொழுது அங்க பேதுரு அவர் கேட்கிறதான விஷயத்தை அறிந்து கொண்ட 17வது வசனம் வாசிங்க. 21:17. மூன்றாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் 3ஆம் தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றார். இயேசு என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். அப்ப பேதுரு அங்க இயேசுவோடு பேசுறப்ப ஒரு எல்லாவற்றையும் நீர் அறிவீர். அப்ப பேதுருவுக்கு தெரிகிறது, நான் அந்த அன்பை இழந்து விட்டேன். எந்த அன்பை இழந்து விட்டேன்? இந்த பேதுரு எப்படிப்பட்ட மனுஷர் தெரியுமா? முந்தின மனிதன், முந்தினவன் பேதுரு. எல்லாவற்றிலும் தேவனிடத்தில் அன்பு காண்பித்தவன். வலையை விட்டு விட்டு வான்னு சொன்னா வலையை விட்டு விட்டு போனாரு. யாராவது அப்படி போவோமா? 2 படகு நிறைய மீன் கையில கொடுக்கும் பொழுது யாராவது அந்த 2 படகு மீனையும் எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு வெறுங்கையோடு இயேசுக்கு பின்பாக நம்ம போவோமா? இன்றைக்கும் ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டு ஊழியம் செய்வதற்கு கர்த்தர் பெயர் பிரத்யட்சமாக வாங்கன்னு கூப்பிட்டாலும் நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கு? ஸ்தோத்திரம். நம்முடைய குடும்பத்தை குறித்து, நம்முடைய வருமானத்தை குறித்து, நம்முடைய பேக்கப்பை குறித்து எல்லாமே நம்ம யோசிக்கிறோம். எல்லாத்தையும் நம்ம யோசிக்கிறோம். ஊழியம் மட்டும் இல்ல, பொதுவாகவே சபையில் நடக்கிற ஜெபம் அல்லது சபை மூலியம் நடக்கிற சில ஊழியங்கள் பங்கு பெற்றுக் கொள்ளுங்கள் என்றால் நாம் அந்த நேரத்தில் எதையும் இழந்து விடக்கூடாது என்று சொல்லி, அந்த நேரத்தில் நான் ஒருவேளை ஊழியத்துக்கு போனா, நான் ஒருவேளை சபையின் ஊழியத்துக்கு போனா, நான் ஒருவேளை சபையில் நடக்கிற ஜெபத்துக்கு போனா, நான் இதை என்ன பண்ணிடுவேன்? இழந்துருவேன். அதனால எனக்கு இதை விட எனக்கு அது என்ன பண்ணுது முக்கியம் என்று நாம் இப்படி திரும்புகிறோம். ஆனா பேதுரு எப்படிப்பட்ட மனுஷர்? 2 படகு மீன். இதோ இந்த ஜெப நேரத்தில், இந்த நேரத்தில் நமக்கு 2 மடங்கு ஒரு ஆசீர்வாதம் வருது என்று சொன்னால் நாம் இங்கு இருப்போமா இல்ல அங்கு இருப்போமா? அங்கு இருப்போம். எங்க இருப்போம்? அங்கு இருப்போம். அப்படி அங்க இருக்கிற நம்மை பார்த்து நீ என்னை பின்பற்றி வான்னு சொன்ன என்ன பண்ணுவோம்? வரேன். பட் ஒன் கண்டிஷன் என்ன? இந்த எல்லா மீனையும் நான் வித்து அந்த பணத்தை எடுத்து என் மனைவி என் பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டு என் படகையும் என் வலையையும் என் பிள்ளையோட கையில ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு நான் அப்புறம் வரேன். ஆனா பேதுரு இந்த எந்த ஸ்டேட்மெண்ட்டையும் கொடுக்கல. அவன் படகு நிறைய மீன் இருக்கு, அவன் சகோதரன் படகு நிறைய மீன் இருக்கு. இப்ப பேதுரு சொல்றாரு, எவனாவது எடுத்துட்டு போங்க, நான் இவர் பின்னாடி போறேன். இந்த அன்பை நம்மால் காண்பிக்க முடியுமா? இதுதான் நம்முடைய ஆதி அன்பு. இதுதான் நம்முடைய ஆதி அன்பு.
ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டுவிட்டா என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் என்றால், நம்முடைய அன்பு அந்த அளவுக்கு ரொம்ப லக்ஸுரியான அன்பா இருந்துச்சு ஆரம்பத்தில் இயேசுவின் இடத்துல. எதுவாயினும் யோசிக்க மாட்டோம், தூக்கி எறிஞ்சிட்டு பார்த்துக்கலாம். எனக்கு ஒரு காரியம் ஞாபகம் இருக்கிறது. நான் ஊழியத்துக்கு வருவதற்கு முன்பாக என்னுடைய சபையில், எனக்கு கொடுத்த சபையில் இரவு முழுக்க நாங்கள் அங்கே தான் தூங்குவோம். நான் காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வருவேன். வீட்டுக்கு வந்துட்டு டிஃபன் சாப்பிட்டுட்டு இல்லை டிஃபன் பாக்ஸில் எடுத்துட்டு நேரம் எங்கே போயிடுவோம், சர்ச்சுக்கு போயிடுவோம். அங்கே போய் உட்காந்து என்ன பண்ணுவோம், நைட் எல்லாரும் சேர்ந்து ஒரு 10 பசங்க இருப்போம். நாங்கள் ஒரு 10 வாலிப பசங்க, எல்லாரும் என்னோட வயசு. இன்னைக்கு எனக்கு என்ன வயசு, என்னை விட ஒரு 4 வயசு 3 வயசு இன்னைக்கு அவங்க பெரியவங்களா இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு வயசு சேர்ந்து எல்லோரும் சேர்ந்து உட்காந்து எங்கள் பாஸ்டர் வீட்டில் எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டு ஜோம் பண்ணிட்டு தூங்குவோம். காலைல 5 மணிக்கு ஏஞ்சி என்ன பண்ணுவோம், ப்ரேயர் பண்ணி நடப்போம். இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த எங்கள் அப்பா என்ன பண்ணார், ஒரு நாள் என்னைய கூப்பிட்டு, இவன் எப்போ பாரு சர்ச்சுன்னு கெதியாக கிடக்குறான், சர்ச்சுக்கு போங்கடான்னு சொல்லி என்னை வற்புறுத்தினதே எங்கள் அப்பா தான். நான் சர்ச்சையோடு ஐக்கியமானதை பார்த்துட்டு, இவன் ஞாயிற்றுக்கிழமானாலும் சர்ச்சிலேயே கிடக்குறான், இவனா வீட்டுக்கு வரமாட்டானா அப்படின்னு சத்தம் போட்டார். சத்தம் போட்டுட்டு என்னைய போகவே கூடாதுன்னு சொன்ன காலங்களும் வந்துச்சு. ஆனால் இது எதையுமே நான் என்ன பண்ணலை, இப்போவுமே நான் பொறுப்பெடுக்கவே மாட்டேன். என்னைய பார்த்து ஒரு காரியத்தை செய்யாதீங்கன்னா அதை தான் நான் முதல்ல போய் செய்வேன். என்ன, அதுவும் குறிப்பா தேவ சமூகத்துல தேவ திட்டத்தை குறித்து, தேவ ராஜ்யத்தை குறித்து, சபையை குறித்து, ஊழியத்தை குறித்து, இதை பண்ணாதீங்க பாஸ்டர், இதனால உங்களுக்கு என்ன லாபம் இருக்கு, இந்த அப்படின்னு எது பேசினாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. இது எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அன்பின் வெகுமதி. ஊழியம் என்பது கர்த்தர் எனக்கு அன்பாய் கொடுத்த ஒரு வெகுமதி, இது ஒரு பாரம் கிடையாது. சரி, அது இருக்கட்டும். அப்ப பேதுரு எப்படிப்பட்டவரா இருக்கிறார், எல்லாத்தையும் இழந்துட்டு, வேண்டாம் எனக்கு வெகுமதியும் வேண்டாம் படகும் வேண்டாம், ஏன் இந்த படகையாவது இந்த கரையில கட்டி விட்டு போட, எவனாவது அதை எடுத்து என்ன பண்ணுங்க, கட்டுங்க, இந்த வலை சுத்தம் பண்ணி வைங்கடா பார்த்துக்கலாம். அப்ப அவருடைய அன்பு எதையும் யோசிக்கல. ஆரம்பத்தில் நம்முடைய அன்பு எதையும் யோசிக்காது, அப்படியே பிளைண்டா பின்னாடியே போவோம். இயேசுநாதர் கூப்பிட்டாரு, பாஸ்ட் ஊழியத்துக்கு கூப்பிட்டாரு, சர்ச்சில் பாஸ்ட் ப்ரேயர் வச்சிருக்காரு, நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே கண்ணை மூட்டு போவோம். ஆனா ஒரு காலம் வந்துச்சு, அவரே என்னைய பார்த்து என்னை நேசிக்கிறாயான்னு கேட்கிற காலம் வந்துச்சு. அங்க என்னைய பின்பற்றி வா, நான் மனுஷனை பிடிக்கிறான்னு மாத்திரன்னு சொன்னப்ப உடனே போன பேதுரு, இன்றைக்கு அந்த பேதுரு கிட்ட கூப்பிட்டு அதே கலிலேய கடலோரத்துல உட்காந்து கேட்கிறாரு, நீ என்னை நேசிக்கிறாயா? பேதுருடையதான சிந்தையை நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். அன்றைக்கு இதே கடற்கரையில என் படகில் ஏறி அவர் பிரசங்கம் பண்ணினார். அந்த பிரசங்கத்துக்கு என்னை நான் விட்டு கொடுத்தேன். அந்த பிரசங்கம் முடிஞ்சு என்னுடைய படகை ஆழத்துக்கு கொண்டு போனாரு, நான் ஆழத்துக்கு கொண்டு போனேன். வலைய போட சொன்னார், வலைய போட்டேன். 2 படகு அமிலத்தக்க மீனை எனக்கு கொடுத்தாரு. அன்றைக்கு அந்த 2 படகு மீனை உதறி தள்ளிவிட்டு அவருக்கு பின்னாக போன நான் இன்றைக்கும் அதே கேள்வியை கேட்கிறாரு, நீ என்னை நேசிக்கிறாயா? இது முதல் சம்பவம். அடுத்த சம்பவத்துக்கு நேரா நம்ம போவோம். இந்த பேதுரு எப்படிப்பட்டவர் அப்படின்னா, காற்றையும் கடலையும் பார்த்து மிரண்டு அலண்டு போய் எல்லாம் உயிர் தப்புனா போதும் நின்றுக்கிற நேரத்துல பேதுரு கேட்கிற ஒரு கேள்வி, நீரே ஆனால் நானும் கடலில் நடந்து வருகிறேன். இப்ப படகுல இருக்கவங்களுடைய நிலைமை என்ன, பயத்தின் உச்சம், மரணத்தை பார்த்து வந்த ஒரு உச்ச பயத்துல இருக்கிறாங்க. அந்த உச்சக்கட்ட பயத்துல இப்ப இயேசுநாதர் நடுக்கடலில் நடந்து வந்ததை பார்த்த பேதுரு சொல்லுகிறாரு, நானும் நடந்து வரட்டுமா? மற்றவங்கள என்ன பண்ணியிருப்போம், மற்ற சீஷர்கள் என்ன பண்ணாங்க, எப்பாடா பொழைச்சிட்டோம். அங்க நிக்கிறது இயேசு கிறிஸ்துவா இருந்தாலும் சரி, அது அவர் இருந்துட்டு போட்டோம், அவன் உயிர் பொழைச்சோமா அப்படின்னு உட்காந்து படகுல மூச்சு அரைத்து கொண்டு இருக்கும் பொழுது, பேதுரு மூச்சு அரைக்காமல், நான் இருப்பது நடுக்கடல் என்று பாராமல் அந்த நடுக்கடலில் நிக்கிற இயேசுவை பார்த்து, ஆண்டவரே நானும் நடந்து வரேன். இப்ப இயேசு பார்க்கிறாரு, 11 பேரும் தன் உயிரை பிடித்து உட்கார்ந்து இருக்கும் பொழுது, நீ என்கிட்ட வரேன்னு சொல்றியே, நீ வா. அப்ப அவருடைய அன்பு எவ்வளவு பெருசா இருந்துச்சு. நமக்கு ஒரு பெரிய துக்கம் ஏற்பட்டப்ப கூட நம்ம கர்த்தரை நோக்கி தேடுவதில் நம்முடைய அன்பு குறையாம இருந்துச்சு ஆரம்பத்தில்.
நமக்கு துக்கம் ஏற்பட்டிருக்கு, நமக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கு, நமக்கு ஒரு பெரிய தேவை நெருக்கம் இருக்கு. அதன் மத்தியிலையும் அன்னைக்கு நம்ம எப்படி இருந்தோம்? இயேசுவை நோக்கி போறதுக்கு இயேசுவை நோக்கி போறதுக்கு நான் முதல் ஆளா இருந்தேன். ஆனா இன்றைக்கு அந்த இயேசு என்னைய தேடி வந்து நீ என்னைய பின்பற்றி வரியான்னு கேட்கிறார். பேதுரு யோசிக்கிறார், அன்றைக்கு இதே கலிலேயா கடல்ல தான் நடந்தேன், இதே கலிலேயா கடல்ல தானே அவர் எனக்காக நடந்து வந்தார், நான் அவரை நோக்கி நடந்து போனேன், என் கரத்தை பிடித்து தூக்கி விட்டார். ஆனா இன்றைக்கு என்னுடைய அன்பு எப்படி இருக்கு? பயத்தில் இருக்கு. பயம். அன்றைக்கு இருந்த நரக பயம் போயிருச்சு. இன்னைக்கு ஒரு பயம் இருக்கு. என்ன பயம் தெரியுமா? நம் எல்லோருக்கும் நன்றாக தெரிந்த ஒரு பயம். நான் அவமானப்படுத்தப்படுவேனா? நான் அசிங்கப்படுத்தப்படுவேனா? நான் வேதனைப்படுத்தப்படுவேனா? ஏன்? நம்மை சுற்றி நாம் வாங்கி வைத்திருக்கிற பணம் அந்த அளவுக்கு, நாம் வாழ்வதற்காக நாம் வாங்கி வைத்திருக்கிற கடன் என்கிற பணம் அந்த அளவுக்கு. இப்ப நான் இயேசுவுக்கு பின்னாக போறதா இல்ல பணம் சம்பாதிக்கிறதுக்காக போறதா? நான் இயேசுவின் அன்புக்கு பின்னாக போறதா இல்ல என் கடனை அடைப்பதற்கு நான் பணம் சம்பாதிக்கிறதுக்காக போறதா? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நான் யாருக்கு பின்னாடி போய்கிட்டு இருக்கேன்? அன்றைக்கு மரண பயம் ஏற்பட்ட கூட நான் இயேசுவை நோக்கி போனேன். இன்றைக்கு எனக்கு அப்படிப்பட்ட மரண பயம் இல்ல. ஆனா நான் யாரை தேடி போய்கிட்டு இருக்கேன்? உயிர் பொழைச்சா போதும், தப்புச்சா போதும், அவன் படகுல கடக்கிற நேரத்துல இன்னொன்னு எல்லாரும் யோசிச்சிருப்பாங்க, இயேசுவே நீ வந்து படகுல வந்து என்ன பண்ணுங்க, உட்காருங்க, நான் கரை சேர்ற வரைக்கும் இந்த படகை விட்டு நவுறாதீங்கன்னு எல்லாரும் கூப்பிட்டுருக்கலாம். அதாவது இயேசுவே நீங்க வாங்க, இயேசுவே நீங்க என் படகுக்கு வாங்க. ஆனா பேதுருடைய ஸ்டேட்மெண்ட், நான் உங்ககிட்ட வரேன். இந்த அன்பு விவரிக்க முடியுமா? அந்த அன்பை பேதுரு இயேசுவினிடத்தில் வைத்த அன்பை விவரிக்க முடியுமா? எல்லோரும் இயேசு என்னை தேடி வரட்டும்னு சொல்றப்ப அந்த நடுக்கடல்ல ஆழம் எத்தனைன்னு தெரியாது, அங்கு தனக்கு வரக்கூடிய ஆபத்து தெரியாது, அங்கு எனக்கு வைக்கப்பட்டிருக்க மறைவான எந்த சோதனையும் தெரியாது. ஆனா பேதுரு சொல்றாரு, நான் வரேன் ஆண்டவரே, சிரிச்ச முகத்தோடு வாப்பா அப்படின்னாரு. ஆனா அதே பேதுருவை இப்ப கூப்பிட்டு நீ நேசிக்கிறாயா? நான் யோசிக்க வேண்டிய இரண்டாவது விஷயம், நான் எப்படி அவரை நேசிக்கிறேன்? இன்னைக்கு நேசிச்சேன், ஆனா இன்னைக்கு எப்படி நேசிக்கிறேன்? மூன்றாவது, நான் என் பிதாவின் சித்தத்தை செய்ய போகிறேன், நான் சிலுவையில் மரணம் அடைய போகிறேன். தன்னுடைய கடைசி சிலுவையின் மரணத்தை குறித்து தம்முடைய சீஷரோடு பேசிக் கொண்டிருக்கிறப்ப பேதுரு சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை, நீர் மரித்து போக கூடாது. நீர் மரித்து போக கூடாது ஆண்டவரே. நீங்க எப்படி மரித்து போகலாம்? வேண்டாம், நம்ம இங்கேயே இருந்து மோசேக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம், உமக்கு ஒரு கூடாரம், இங்கேயே இருந்துருவோம். அப்படி பேசின பேதுரு. அதற்கு அடுத்த கட்ட வரப்ப இயேசு சொல்றாரு, நீ இவ்வளவு பேசுற பேதுரு, நீ என்னை மறுதளிப்பன்னு சொல்றப்ப செத்தாலும் சாவினை தவிர உண்மை நான் என்ன பண்ண மாட்டேன் இப்படியெல்லாம் பேசினால்தான் இந்த பேதுரு. இதெல்லாம் விட கடைசி சூழ்நிலை கெத்செமனே தோட்டத்துல யூதாஸ் இயேசுவை காட்டி கொடுத்து முத்தமிட்டு காட்டி கொடுத்த அடுத்த செகண்ட் பேதுரு தன்னுடைய கத்தியை எடுத்து மல்கூசுவின் காதை ஒரு சீவு. அந்த மல்கூஸ் ஒரு ஆசாரியன், நீ ஆசாரியன் எவனாரு எனக்கு என்ன, ஒரே சீவு. பயம் இல்ல. அன்றைக்கு பேதுருவுக்கு என்ன இல்ல? பயம், துளி அளவு பயம் இல்ல. கடலை பார்த்தும் பயம் இல்ல, மரணத்தை பார்த்து பயம் இல்ல, ஆசாரியனுடைய காதை வெட்டிட்டோமே பயம் இல்ல. அவ்வளவு தைரியமா இருந்தான். இயேசுவோடு இருக்கிற வரைக்கும் அவன் தைரியமாகத்தான் இருந்தான். இயேசுவோடு இருக்கிற வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில நாம் தைரியமாகத்தான் இருந்தோம். ஆனா என்றைக்கு என் காலடியின் தடங்கள் மாற ஆரம்பிச்சதோ, என்றைக்கு நான் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுவதை விட நான் ஒரு பாதையை பின்பற்ற ஆரம்பிச்சேனோ, அன்றைக்கு என் வாழ்க்கையில் நான் எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாக இழப்பதற்கு ஆயத்தமானேன். அப்படி இழந்து போன என்னை பார்த்து அவர் என்னை இழந்து விடக்கூடாது என்று சொல்லி, சிலுவையின் அன்பு நம்மை இழந்து விடக்கூடாது என்று சொல்லி, இயேசு ஏன் நம்மளை தேடி வரார்? இயேசு நம்மளை ஒவ்வொரு முறையும் வார்த்தையினால சந்திக்க வரப்ப நம்ம அவரை எப்படி பார்க்கிறோம் அது வேற. ஆனா பேதுரு பார்க்கிறார்,
இதே கலிலேயே கடல்ல தான்டா பேதுருவனை நான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன், உனக்கு ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கா ஆண்டவர்? அங்கதான் உட்காந்துருக்கோம், ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கா ஆண்டவர்? அன்னைக்கு நீ சொன்ன வார்த்தை ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கா ஆண்டவர்? இப்பவும் கேட்கிறேன், என்னை நேசிக்கிறாயா? சிலுவையின் அன்பு நம்மை பார்த்து கேட்கிற ஒரே ஒரு வார்த்தை, நீ என்னை நேசிக்கிறியா? நீ என்னை உண்மையா நேசிக்கிறியா? நீ எனக்கு பின்பாக வருவியா? என்ன சூழ்நிலை ஏற்பட எனக்கு பின்பாக வருவியா? மரணமோ, இழப்போ, இல்லாமையோ, கொள்ளையடிக்கப்பட்ட சூழ்நிலையோ, எதுவாயினும் நீ என்னை பின்பற்றி வருவதற்கு நீ ஆயத்தமா இருக்கிறாயா? ஏன் நம்மளை பின்பற்ற சொல்றாரு? நான் அவரை பின்பற்றவில்லை என்றால் அவர் என்னை இழந்து விடுவார். நான் அவரை பின்பற்றவில்லை என்றால் நான் அவரை இழந்து விடுவேன். அப்ப ஒருவருக்கொருவர் வைத்திருக்கிற அன்பை, ஒருவர் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையை, ஒருவர் மீது வைத்திருக்கிற தரிசனங்களை நான் என்ன பண்ண ஆரம்பிக்கிறேன்? இழக்க ஆரம்பிக்கிறேன். எப்ப என் வாழ்க்கையில இழப்பு வர ஆரம்பிக்க தெரியுமா? எப்ப நான் தேவனை விட்டு பின்வாங்க ஆரம்பிக்கிறேனோ, எப்ப நான் இயேசு கிறிஸ்துவை விட்டு நான் பின்வாங்க ஆரம்பிக்கிறேனோ, அன்றைக்கு நான் ஒவ்வொரு காரியமாக இழக்க ஆரம்பிக்கிறேன். என் தைரியத்தை இழந்தேன், என்னுடையதான ஊழியத்தை இழந்தேன், என்னுடையதான அழைப்பை இழந்தேன், என்னுடைய ஜெபத்தை இழந்தேன். நான் என் கரத்தை வைத்தால் அன்றைக்கு நான் ஜெபிக்கும் பொழுது பிசாசுகள் துறந்த அந்த காரியத்தை நான் இழந்தேன். நான் தைரியமாக ஆசாரியனுக்கு முன்பாக நின்றதை நான் இழந்தேன். என் தைரியத்தை இழந்து போனேன். ஆசாரியனுக்கு முன்பாக, வேதபாரனுக்கு முன்பாக, பரிசேயனுக்கு முன்பாக, சதுசேயனுக்கு முன்பாக, இயேசு கிறிஸ்துக்கு பின்பாக அந்த 12 பேர் எப்படி இருந்தாங்க? சும்மா 12 தூணை போல நின்றார்கள். ஆனா அந்த 12 தூண்ல ஒரு தூண் எப்படி இருக்கு? உடஞ்சி நொறுங்கி ஒண்ணும் இல்லாம. அந்த நொறுங்கின இருதயத்தை பார்த்ததான், அதனாலதான் இயேசு கிறிஸ்து நொறுங்குண்டதுமான நம்முடைய இருதயத்தை பார்த்து, உன்னே எனக்கு நீ என்ன பண்ணு தா, உன்னே நீ எனக்கு தான்னு கேட்கிறார். இது எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இப்ப பேதுருவுக்காக இயேசு கிறிஸ்து வருகிறார். பேதுருவுக்காக மாத்திரமல்ல, மத்தேயு 28, மார்க் 16, லூக்கா 24, யோவான் 20, 21, 1 கொரிந்தியர் 15, அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரத்துல 11 வசனங்கள் வரைக்கும் இது எல்லாத்தையும் நீங்க வாசிச்சு பாருங்க. தமது சீஷர்களை அவர் ஆங்காங்கே சந்தித்து கொண்டே இருக்கிறார். அதுல எப்படி இயேசு கிறிஸ்து பேதுருவிட்ட அமர்ந்து உட்கார்ந்திருந்து அவர் பேசியது போல, அவர் பேசின இன்னொரு மனிதர் யாருன்னா தோமாவை பார்த்து பேசுறாரு. தோமாவே, நீ என்னை நேசிக்கிறாயா? நம்ம நேசிக்கிறதா இருக்கட்டும், நீர்தான் இயேசு கிறிஸ்துவன்னு நான் எப்படி விசுவாசிப்பது? அப்பதான் சொன்னாரு, என் விழாவில கை வச்சுப்பார், இல்ல என் தழும்புகள்ல கை வச்சுப்பார், என் காயத்தின் மேல உன் கையை வை, உனக்கு எல்லாமே புரியும். நமக்கு சில சமயங்கள்ல இயேசுவின் அன்பு புரியலனா, நம்முடைய ஜெபத்தில் அமர்ந்திருந்து நாம் அவருடைய தழும்புகளை தியானிச்சாலே போதும். அவருடைய தழும்புகளை தியானிச்சாலே போதும். அவர் எனக்காக ஏற்பட்ட காயங்களை நான் தொட்டு பார்த்தாலே போதும். இன்றைக்கு நமக்கு தொடுவதற்கான அந்த வாய்ப்பு கிடைக்கல. பட் கிருபை என்னன்னா, அந்த தழும்புகளை தியானிக்கிற எனக்கு அந்த அறிவு இருக்கு. அந்த சிலுவையின் பாடுகளை என் கண்களுக்கு முன்பாக கொண்டு வருகிற அந்த அறிவை எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதை தொட்டு பார்க்கும் பொழுது எனக்குள்ள ஒரு விசுவாசம் வருகிறது. ஏன்னா தோமாவும் எப்படிப்பட்டவன்? இயேசு கிறிஸ்துவின் சீஷனாக தெரிந்து கொள்ளப்பட்டவன். அவனை கொண்டு ஒரு தரிசனம் இருக்கு. அவனை இழந்து போன இன்றைக்கு இந்தியாவுக்குள்ள சுவிசேஷம் வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவனை அன்றைக்கு இயேசு கிறிஸ்து சந்திக்காமல் விட்டிருந்தா, இவன் ஒருத்தன் அற்ப விசுவாசம் இல்லாத கூட்டம், இவனை விட்டு தள்ளு, இவன் நமக்கு தேவையில்லை, நமக்கு பேதுரு ஒருத்தன் போதும், நமக்கு பவுல் ஒருத்தன் போதும், நமக்கு யாக்கோபு ஒருத்தன் போதும், நமக்கு இவங்க போதும், இவனை தூக்கி எறி எங்கிட்டாவது, அற்ப விசுவாசி சொல்லல. அவன் அற்ப விசுவாசியாக இருந்தாலும் அவனையும் தேடி போய் தொட்டு பாருப்பா அப்படின்னாரு. உனக்குள்ள அந்த விசுவாசம் வளர வேண்டும் என்று சொல்லி, இன்றைக்கு என் விசுவாசம் வளரணும்னா நான் அவருடைய தழும்புகளை தொட்டா போதும், அவருடைய காயங்களை நான் தியானித்தாலே எனக்குள்ள என இனம் புரியாத ஒரு விசுவாசம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். அந்த விசுவாசம் தான் தோமாவை இந்தியா வரைக்கும் கொண்டு வந்து இந்தியாவுக்குள்ள ஒரு சுவிசேஷத்தை அனுபவிச்சு இன்றைக்கு நாம் ரட்சிக்கப்படுவதற்கு அவரும் ஒரு முகாந்திரமாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப ஏன் நம்மை அவர் இழந்து விடக்கூடாது என்று நினைக்கிறார்?
பேதுருவை ஏன் இழந்து விடக்கூடாது என்று பேதுருவை சந்தித்தார்? ஏன் தோமாவை இழந்து விடக்கூடாது என்று தோமாவை சந்தித்தார்? ஏன் பிலிப்புவை இழந்து விடக்கூடாது என்று பிலிப்புவை சந்தித்தார்? ஏன் யாக்கோபுவை சந்தித்தார்? ஏன் யோவானை சந்தித்தார்? எல்லோரையும் ஏன் சந்தித்தார்? தமது சீஷர்களை எல்லோரையும் சந்திக்க காரணம் என்ன? ஒவ்வொருவர் மேலும் ஒவ்வொரு தரிசனம் வைத்திருக்கிறார். ஒவ்வொருவரை குறித்து ஒவ்வொரு திட்டங்கள் வைத்திருக்கிறார். அந்த திட்டங்கள் நிறைவேறணும்னா நான் அவரை இழந்து விடக்கூடாது, அவர் என்னை இழந்து விடக்கூடாது. அதான் அவர் சொல்ற வார்த்தை, நீர் என்னிடத்தில் தந்த ஒருவரையும் நான் என்ன பண்ணல, இழந்து விடவில்லை. நான் இழந்து விடவில்லை, இழந்து விடுவதும் இல்லை. அப்ப பேதுருவை அவர் ஆயத்தம் பண்ணதுக்கு காரணம், ஒரு கூட்டம் அவனை கொண்டு ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி. கலாத்திய நிருபம் அழகா சொல்கிறது பேதுருவை குறித்து, அவன் சபைகளுக்கு தலைவனாக மாறினான். அவன் சபைகளுக்கு எப்படிப்பட்டவனாய் மாறினான்? தலைவனாக. ஒரு நாள் ஓடினவன், விசுவாசத்தை விட்டு ஓடினவன், இன்றைக்கு சபையின் தலைவனாய் மாறுவதற்கு யார் காரணம்? அவனுடைய வளர்ச்சியா? இல்ல, அவனை சந்தித்த இயேசு. அவன் அவனுடைய ஊழியத்தை அவன் இழந்துடக்கூடாது, அவன் ஸ்தானத்தை அவன் இழந்து விடக்கூடாது. இன்றைக்கும் நான் இங்க இருக்கிற எத்தனையோ பேர் நம்முடைய ஸ்தானத்தை இழந்திருப்போம். நாம் நம்முடைய ஸ்தானத்தை இழந்து விடக்கூடாது என்று சொல்லியே நம்மை சந்தித்தவர் தான் நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து. அவர் எப்படிப்பட்டவர்? என் ஸ்தானத்தை, எனக்குரிய ஆசீர்வாதத்தை, எனக்குரிய பங்கை நான் இழந்து விடக்கூடாது என்று சொல்லி எனக்காக என்னை தேடி வந்தவர். உயிர் தெழுந்த தேவன், இதற்கு அப்புறம் நீங்க கிட்ட குப்பை கொட்ட வேண்டாம், நான் பரலோகத்துக்கு என் பிதாவின் வலது பரிசுல போய் உட்கார்றேன்னு அவர் போகல. இன்னும் 10 நாட்கள், இன்னும் ஒரு 10 நாட்கள் என்று சொல்லி அவர் தம் சீஷர்களை எல்லாம் வலம் வந்தார். ஸ்தோத்திரம். இன்றைக்கும் இயேசு மரித்தும் உயிர் தெழுந்தும் அவரை நாம் என்னதான் பண்ணி கொண்டிருக்கிறோம்? ஒவ்வொரு விஷயம் அற்பத்தனமான சந்தேகத்தோட தான் சில சமயத்துல நாம் அவர் அணுகி கொண்டே இருக்கிறோம். ஆனா அவரோ அப்படியெல்லாம் யோசிக்கல. நீ இப்படிலாம் செய்வன்னு தெரிஞ்சுதான் நான் உன்னை தேடியே நான் வந்தேன்றார் அவர். பேதுருவுக்கு மூஞ்சி எப்படி இருந்திருக்கும்? தோமாவுக்கு எப்படி இருந்திருக்கும்? உயிரோடு இருக்கிற வரைக்கும் தோமாவும் பேதுருவும் எவ்வளவு பேர் அலப்பறையை கொடுத்தாங்கன்னு தெரியாது. ஆனா இப்ப நமக்கு வாய்ப்பு இருக்கிறப்ப நம்ம பேசுவது இல்லைங்க. நமக்கு எந்த ஒரு வாய்ப்பும் இல்லாமல் இருக்கும் பொழுது நாம் எந்த அளவுக்கு இயேசுவுக்கு வைராக்கியம் பாராட்டுகிறோம்னு தான் முக்கியம். அப்ப அன்றைக்கு பேதுருவை தெரிந்து கொண்டதுனால பேதுரு பிரசங்கிக்க ஆரம்பிக்கிறார். என்ன பிரசங்கிக்கிறார்? நீங்கள் சிலுவையில் கொன்ற இயேசுவையே நான் பிரசங்கிக்கிறேன். அங்க ஆயக்காரனை பார்த்து பயப்படல, அங்க சதுசேரனை பார்த்து பயப்படல, அங்க பரிசேயனை யாரையும் பார்த்து பயப்படல. ஏன்? நான் இழந்து போக கூடாது என்று சொல்லி, என்னை இழந்து விடக்கூடாது என்று சொல்லி, என் ஸ்தானத்துல வேறு ஒருவன் வந்திருக்கலாம். அன்றைக்கு அப்போஸ்தலர்கள் 10ஆம் அதிகாரத்துல வாசிக்கலாம், 25, 26, அதாவது 1ஆம் அதிகாரம் 25, 26. இவ்விரண்டு பேரில் தேவரில் தெரிந்து கொண்டவனை எங்களுக்கு காண்பித்தருளும் என்று ஜெபம் பண்ணி பின்பு அவர்களை குறித்து சீட்டு போட்டார்கள். சீட்டு மத்தியாவின் பேருக்கு விழுந்தது. அப்பொழுது அவன் 11 அப்போஸ்தலரோடே சேர்த்து கொள்ளப்பட்டான். இயேசு நினைச்சிருந்தாருன்னா 12 பேரையும் தூக்கி எறிஞ்சு இன்னொரு 12 பேர் எடுத்திருக்க முடியுமா? முடியாதா? மனுஷனுக்கும் தேவனுக்கும் இருக்கிற வித்தியாசம் இதுதான். மனுஷன் என்ன பண்றான்? யூதாஸுக்கு பதிலா இன்னொருத்தனை என்ன பண்ணணும், கொண்டு வரணும்னு சொல்லி சீட்டு குலுக்கி போட்டு ஆள் தேர்ந்தெடுக்கிறாங்க. ஆனா இயேசு என் பேர்ல இன்னொரு பேர் என்ன பண்ணல, சேர்த்து எழுதி சீட்டு குலுக்கி போடல. என் பேர் மட்டும்தான் அவருக்கு, என் பேர் மட்டும்தான். என் பேரோட இன்னொரு பேர் அவர் சேர்த்து எழுதுற பழக்கமே கிடையாது. இவர்களாவது 2 பேரை தேர்ந்தெடுக்கணும், யாரை தேர்ந்தெடுக்கன்னு தெரியாம 2 பேர் எழுதுறாங்க, இவனா அவனா. ஏன்னா நான் இப்படி நினைக்கிறேன், 5 பேர் ஒருத்தனை சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க, 6 பேர் ஒருத்தனை சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. இதுக்கடா அந்த வாக்குவான் சீட்டு குலுக்கி போட்டோம்னு சொல்லி சீட்டு குலுக்கி போட்டிருப்பாங்க. மெஜாரிட்டியும் வேணாம், மைனாரிட்டியும் வேணாம், ஒரு பேர் எடுப்பா, அவனே சீசன் இருப்பான்னு சொல்லிட்டு அப்படி ஒரு பேர் வச்சாங்க. ஆனா இன்றைக்கும் நான் பின்வாங்கி போனவனா இருந்திருந்தாலும் பேதுரு என்ற பேருக்கு பக்கத்துல இன்னொரு பேர் அவர் எழுதல, தோமா என்ற பேருக்கு பக்கத்துல இன்னொரு பேர் அவர் எழுதல, மோகன்ற என் பேருக்கு பக்கத்துல இன்னொரு பேர் அவர் என்ன பண்ணல, எழுதல. இவன் தேர மாட்டான், இவன் விசுவாசிக்க மாட்டான், இவன் ஊழியத்துக்கு லாய்க்கப்பட மாட்டான்னு சொல்லிட்டு என்னைய தூக்கி எறிஞ்சிட்டு என் பேருக்கு இன்னொரு பேர் அவர் எழுதல. அவருடைய நோக்கம் முழுக்க என்னை அவர் இழந்து விடக்கூடாது என்று சொல்லி. அதுவே சிலுவையின் அன்பு. இவ்வளவா நம்மளை நேசிக்கிறார், நாம் அவருக்கு என்ன செய்ய போறோம்? நாம் அவருக்கு என்ன செய்ய போறோம்? இவ்வளவா நேசிக்கிறார்.
என்னை இழந்து விடக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. நான் தான் வேணும்னு நிற்கிறாரு. நான் தான் 5000 பேருக்கு பிரசங்கம் பண்ணணும்னு நினைக்கிறாரு. நான் தான் திரளான ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ணணும்னு நினைக்கிறாரு. நான் தான் 3000 பேருக்கு பிரசங்கம் பண்ணணும். நான் தான் கொர்நேலி வீட்டுக்கு போகணும். எல்லாமே நான் தான் செய்யணும்னு விருப்பப்படுறாரு. அங்க ஜெபாலயத்துல ஒரு பிச்சைக்காரனை நான் தான் சுகமாக்கணும்னு விரும்புறாரு. அவர் செய்திருக்கலாமே, ஏன் எனக்காக அந்த போர்ஷனை விட்டு வச்சாரு? நான் இப்பவுமே என்னுடைய பிரசங்கத்துல இந்த இந்த சத்தியத்தை நான் பேசுறப்ப ஒரு வார்த்தையை சேர்த்துக்குவேன். இயேசு கிறிஸ்துவும் அந்த பிச்சைக்காரனை பார்த்திருக்கிறார். ஏன்னா அவன் பிறவி குருடனா இருந்தபடினால அவன் பிறவி முதல் பிச்சை எடுத்து கொண்டு இருக்கிறான். இந்த அப்போஸ்தலனாகிய பேதுரு எப்ப ஆலயத்துக்கு வராரு சுயேட்சையா? 40 நாளைக்கு அப்புறம். இப்ப 40 நாளைக்கு முன்னாடி யார் இருந்தா? இயேசு கிறிஸ்து. ஆனா இந்த குருடனோ பிறவி முதலே அந்த ஆலயத்து வாசலா தான் இருந்திருக்கிறான். எத்தனையோ விஷயம் இயேசுநாதர் போனாரு. ஆனா அந்த பிச்சைக்காரனை பார்க்கறப்ப இயேசு கிறிஸ்துக்கு ஒரு எண்ணம் வந்திருக்கும். நீ பேதுருவுக்கானவன், நீ பேதுருவுக்கானவன், நீ பேதுருவின் கையால் அற்புதம் பெற்றுக்கொள்ள போகிறவன், நீ பேதுருவின் கையால் பார்வையை பெற்றுக்கொள்ள போகிறவன், நீ பேதுருவின் கையால் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள போகிறவன். அதனால இன்னொரு 3 வருஷம் மட்டும் இந்த பிச்சைக்கார வேஷத்துல என்ன பண்ணு? நான் நினைக்கிறேன் இன்னும் ஒரு 3 வருஷத்துக்கு எந்த வேஷத்திலே நீ இரு, இந்த குருட்டுத்தனமான வேஷத்திலே இரு. இயேசுநாதன் நினைச்சிருந்தா அவன் அன்னைக்கே தூக்கி இருக்கலாம். பத்திமேயுவை தூக்கி விட்டவரு, 38 வருட வியாதியஸ்தனை தூக்கி விட்டாரு, 18 வருட பெரும்பாடுகளை தூக்கி விட்டவரு, 18 வருட கூனியை தூக்கி விட்டவரு, இந்த பிறவி குருடனுக்கு பார்வையை கொடுத்து அவனுடைய பிச்சைக்கார வேஷத்தை கலைச்சிருக்க முடியாதா? ஏன் மிச்சம் வச்சாரு? அந்த போர்ஷன் யாருக்கு? பேதுருவுக்கு. ஆனா அந்த பேதுரு எங்க இருக்கான்? மீனை பிடிச்சுக்கிட்டு இருக்கிறான். காரணம், பின்வாங்கி போயிட்டான். இப்ப மறுபடியும் போய் கூப்பிடலே, வாடா இங்க ஊழியத்துக்கு. ஏன்? என்னைய இழந்துடக்கூடாதுன்னு சொல்லி, என்னைய இழந்து விடக்கூடாது என்று சொல்லி. கேட்டின் மகன் ஒருவனே கெட்டு போனான், மீதி 11 பத்திரமா இருக்கிறார்கள். இன்றைக்கும் நம்மோடு இருக்கிற சிலர் கெட்டு போயிருக்கலாம். ஆனா என்னைய மட்டும் கர்த்தர் வச்சிருக்கிறாருன்னா ஏன்? என்னை அவர் இழந்து விடக்கூடாது என்று சொல்லி என் பேரில் அவர் கரிசனை உள்ளவரா இருக்கிறார். அந்த கரிசனையோடு அவனை போய் பார்க்கிறாரு. அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரத்துல 3வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும் எல்லோரையும் கூட்டி சேர்க்கிறார். எல்லாரையும் கூட்டி சேர்த்து, பெந்தெகோஸ்து என்னும் நாள் வர வரைக்கும் நீங்கள் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருங்கள், நீங்கள் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருங்கள்னு சொல்லிட்டு அவர்கள் கண்களுக்கு முன்பாக எடுத்துக்கொள்ளப்பட்டதுக்கு அப்புறமா அவங்க ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பெந்தெகோஸ்தே நாள் வருகிறது, பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டதுக்கு அப்புறமா 2ஆம் அதிகாரத்துல பேதுரு பிரசங்கம் பண்றாரு. 3ஆம் அதிகாரத்தில் 3 வருடங்களுக்கு முன்பாக நடக்க வேண்டிய அற்புதம் இப்ப 3வது அதிகாரத்துல என்ன பண்ணுது? நடக்குது. என்னை குறித்த ஒரு தேவ திட்டம் ஒன்று இருக்குன்னா அதை என்னை குறித்தே மட்டும்தான் அவர் செய்வார். அதற்காகவே அவர் என்னை இழந்து விடக்கூடாது என்று சொல்லி என்னை நேசிக்கிறார். சிலுவையில் வரைக்கும் நேசித்தது வேற, சிலுவை வரைக்கும் நேசித்தது வேற. சிலுவையில் மரித்ததற்கு பின்பும் அவர் என்னை நேசிக்கிறார் என்றார். அதுதான் சிலுவையின் அன்பு. சிலுவைக்கு முன்பாக நேசிக்கிறது வேற. நான் இவ்வளவு சொல்லியும் நீ என் பேச்சை கேட்கல, அது மனிதனுடைய இயல்பு. ஆனா தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. பரவாயில்ல, இவ்வளவு தூரம் வந்த, இப்ப இடறி போயிட்ட. நம்ம என்ன சொல்றோம்? இவ்வளவு தூரம் வந்தும் நீ நம்பல, அப்ப நீ வேண்டாம். இது நம்மளுடைய ஸ்டேட்மெண்ட். இயேசுநாதர் சொல்றாரு, இவ்வளவு தூரம் வந்து ஜஸ்ட் இங்க என்ன ஆயிட்ட, சரிக்கிட்ட, பரவாயில்ல, கெட் அப், ஏந்திரி, மறுபடியும் என்ன பண்ணலாம், போகணும். இதுதான் கர்த்தருடைய அன்பு. அதுதான் சிலுவையின் அன்பு. சிலுவை அன்பு அவர் காண்பிக்கிற அன்பு எப்படிப்பட்ட அன்பு தெரியுமா? துரோகிகளா என்று சொல்லல, பாவிகளா என்று திட்டல. பரவாயில்லவா, நேசிக்கிறாயா? இப்ப நீ நேசிக்கிறாயா? ஏன் பேதுருவை பார்த்து கேட்டார், இழந்து விடக்கூடாது என்று சொல்லி. கேட்டின் மகன் செத்துட்டான், மீதி 11 பேருக்காக அவர் ஜெபம் பண்ணியிருக்கிறார். அந்த 11 பேரும் இழந்து போக கூடாது என்று சொல்லி அன்றைக்கு கெத்செமனே தோட்டத்துல சொல்றாரு, நான் தானே வேணும், இவர்களை போக விடும். ஆனா இந்த 11 பேரும் எப்படிப்பட்டவங்க தெரியுமா? துண்டா காணோம் துணியை காணோன்னு ஓடுன பயலுக. திருப்பி மத்தேயுவுக்கு போயிருங்க, மத்தேயு 26:56. ஆகிலும் தீர்க்கதரிசிகள் எழுதியிருக்கிற வசனங்கள் நிறைவேறும்படி இவைகள் எல்லாம் சம்பவிக்கிறது என்றார். அப்பொழுது சீஷர்கள் எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள். அப்ப இந்த சீஷர்கள் எப்படிப்பட்டவங்க அப்படின்னா,
ஓடி போகிற கூட்டமா இருந்தாங்க. அதே மார்க்குவின் சுவிசேஷம் திருப்பிக் கொள்ளுங்க. மார்க் 14ஆம் அதிகாரத்துல 50, 51, 52 வாசிக்கலாமா? மார்க் 14, 50, 51, 52. அப்பொழுது எல்லோரும் அவரை விட்டு ஓடி போனார்கள். ஒரு வாலிபன் ஒரு துப்பட்டியை மாத்திரம் தன் மேல் போர்த்தி கொண்டு அவருக்கு பின்னே போனான். அவனை பிடித்தார்கள். அவன் தன் துப்பட்டியை போட்டுவிட்டு நிர்வாணமாய் அவர்களை விட்டு. அப்ப இந்த கூட்டம் யாரு அப்படின்னா, ஓடுகிற கூட்டம். இந்த கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம்? நிர்வாணமா ஓடுறதுக்கும் தயாரா இருக்கிற கூட்டம். இயேசுநாதருக்காக சாகுன்னு சொன்னா சட்டையும் வேண்டாம், வேட்டியும் வேண்டான்னு ஓடுகிற ஒரு கூட்டம். உசுறுதான் முக்கியம்னு சொல்லி ஓடுகிற கூட்டம். ஆனா இந்த கூட்டத்துக்காக யாரு திரும்பி வரா? இயேசு கிறிஸ்து திரும்பி வருகிறார். இது பழைய ஏற்பாட்டு சத்தியத்துல உங்களுக்கு ஒரு வார்த்தை, உங்களுக்கு அடிக்கடி நான் பிரசங்கத்துல சொல்லியிருந்திருப்பேன். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படிப்பட்டவங்களாம்? வணங்கா கழுத்துள்ளவர்கள், அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன், சகாயமின்றி சடுதியில் அவன் நாசமடைவான். ஆனா நாசமடைய வேண்டி என்னை தேடி வந்து நீ என்னை நேசிக்கிறாயான்னு கேட்கறது தான் சிலுவையின் அன்பு. பழைய ஏற்பாட்டு சத்தியம் நாசம் அடையட்டும், ஆனா புதிய ஏற்பாட்டு சத்தியம் நீ என்னை நேசிக்கிறாயா? நீ மறுதளித்தவன் தான், நீ ஓடினவன் தான். ஆனா இன்றைக்கு நான் உன்னை பார்த்து கேட்கிற ஒரு கேள்வி, நீ என்னை நேசிக்கிறாயா? இப்ப சிலுவையின் அன்பு எதை நமக்கு வற்புறுத்துகிறது? அவர் நம்மை இழந்துவிடக் கூடாது என்பதில் கருத்தா இருக்கிறார். அதனாலதான் வெளிப்படுத்தலே ஒரு வார்த்தை சொல்றார். இந்த அப்போஸ்தலர்கள் இந்த சபை ஊழியம் ஆரம்பிப்பதற்கு முன்பாக கேட்ட அதே கேள்வியை சபை ஊழியம் நிறைவடைய போகிற காலத்திலும் அவர் கேட்கிறார். இங்க பேதுரு கிட்ட கேட்கிறாரு, நேசிக்கிறாயான்னு. அங்க எபேசுவை பார்த்து கேட்கிறாரு, ஆதியில் கொண்ட அன்பை விட்டு விட்ட என்று உன் பேர் எனக்கு ஒரு குறை உண்டு. இரண்டையும் மிக்ஸ் பண்ணி பாருங்க, மேட்ச் பண்ணி பாருங்க. இது சபை ஊழியத்தின் ஆரம்பம், பேதுரு நேசிக்கிறாயா என்று கேட்டது. அங்க எபேசுவை பார்த்து கேட்டது சபை ஊழியத்தின் முடிவு காலம். நாம் எல்லோரும் ஒரு முடிவு காலத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கிறோம். இந்த முடிவு காலத்திலையும் கேட்கிறாரு, நீ நேசிக்கிறாயா? நீ எதை நேசிக்கிற? என்னையவா இல்ல உன் குடும்பத்தையா? என்னையவா உன் கணவரையா? என்னையவா உன் பிள்ளையவா? என்னையவா இல்ல உன் வேலையவா? எதை நேசிக்கிற? தன் ஜீவனை நேசிக்கிற விரும்புகிறவன் அதை இழந்து போவான். அப்பதானே வேதம் போட்டிருக்கு. தன் ஜீவனை நேசிக்கிறவன், தன் ஜீவனை விரும்புகிறவன் அதை இழந்து போவான். அப்ப நான் எதை விரும்புறேனோ அதை நான் என்ன பண்ணுவேன்? இழந்து போவேன். ஆனா நான் நேசிக்கிற ஒரு விஷயம் மட்டும் இழக்க முடியாது, அது சிலுவையின் அன்பு. சிலுவையில் இயேசு எனக்கு காண்பித்த அந்த அன்பை நான் எவ்வளவு நேசித்தாலும் அதை இழக்க முடியாது. அவரை தவிர வேற எதை நேசித்தாலும் நான் இழந்து போவதற்கு 99.9999% வாய்ப்பு இருக்கு. அதனாலேயே அவரை நேசியுங்க. நேசிக்கிறாயா என்று கேட்ட கேள்வியை இன்றைக்கு சபையை பார்த்தும் கேட்கிறாரு. நான் உன்னை இழந்து விடக் கூடாது என்று நினைக்கிறேன், நீ என்னை நேசிக்கிறாயா? தேவ சமூகத்துல கண்களை மூடி ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. ஓ ஜீசஸ், உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆவியானவரே, என்னை இழந்து விடக்கூடாது என்று சொல்லி, என்னை இழந்து விடக்கூடாது என்று சொல்லி என்னை மீண்டும் தேடி வந்து என்னை பார்த்து நேசிக்கிறாயா என்று கேட்கிற அந்த சிலுவையின் அன்புக்கு முன்னால் என்னை நான் விட்டு கொடுக்கிறேன்ப்பா. நான் உம்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே, நான் உம்மை இன்னும் அதிகமாய் நேசிக்கிறேன் அப்பா. நான் இன்னமும் இடத்துல அதிகமாய் அன்பு கூறுகிறேன் ஆண்டவரே. இந்த ஒரு விசை மாத்திரம் என்னுடைய மீறுதலை மன்னித்து, இந்த ஒரு விசை மாத்திரம் நான் தூரமாய் போனதை மறந்து,
இந்த ஒரு விசை மாத்திரம் நான் உமக்கு பின்பாக இருந்ததை மறந்து என்னை இந்த ஒரு விசை மீண்டுமா ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டு விட்டாய் என்று என் பேரில் உமக்கு குறை இருப்பது எனக்கு தெரியும் ஆண்டவரே. அந்த அன்பை சரி செய்து கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க. எப்படி பேதுருவை கலிலேயா கடற்கரைக்கு வந்து அந்த அன்பை அவருக்கு புரிய வைத்தது போல ஆண்டவரே, நானும் என்னுடைய ஆதி ஸ்தானத்துக்கு திரும்புறேன், என் ரட்சிப்புக்கு திரும்புறேன், என்னோடு பேசின கர்த்தருடைய வசனத்துக்கு திரும்புறேன், என்னோடு பேசின கர்த்தருடைய பாடலுக்கு திரும்புறேன், என்னை ரட்சிப்புகள் நடத்தின அந்த நாட்களுக்கு நேராக திரும்புறேன், என்னை ஆசீர்வதிக்கும்படி என்னை ரட்சிப்புகள் வலுப்படுத்தும்படி எனக்கு செய்த அந்த அற்புதங்களுக்கு நேராக நான் திரும்புறேன். ஆண்டவரே, என்னை இன்னும் ஒரு விசை பலப்படுத்தும் அப்பா. என்னை இன்னும் ஒரு விசை பலப்படுத்துங்கப்பா. நான் தொடர்ந்து ஓட என்னை இன்னும் ஒரு விசை பலப்படுத்தும். என்னை இன்னும் ஒரு விசை பலப்படுத்தும். எஸ், அன்பின் நல்ல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த 5வது நாள் ஜெப நேரத்திலும் நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் இழந்து விடாதபடி, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் உலகத்துக்கு வந்தார் என்று சொல்லப்பட்டபடி, கேட்டின் மகனை அன்றி வேறு ஒருவனை நான் இழந்து போகவில்லை என்று கர்த்தர் சொன்னது போல ஆண்டவரே, எங்களில் ஒருவனையும் இழந்து விடக்கூடாது என்று சொல்லி, எங்களில் ஒருவர்களையும் இழந்து விடக்கூடாது என்று சொல்லி எங்களுக்காய் தேவன் மீண்டும் வந்திருக்கிறீரே, அந்த சிலுவையின் அன்புக்காக ஸ்தோத்திரம். இன்று எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இன்று ஒரு அறிக்கை பண்ணுகிறோம். இனி வாழ்ந்தாலும் உம்மோடு தான், மரித்தாலும் உம்மோடு தான், என்னுடைய துவக்கமும் உம்மோடு தான், என்னுடைய முடிவும் உம்மோடு தான். என்னையே உமக்கு தருகிறேன் ஆண்டவரே, என்னையே உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். அந்த சிலுவையின் அன்புக்கு என்னையை இன்னும் சிறந்தாழ்த்தி என்னை கீழ்ப்படுத்துகிறேன். என்னை நடத்தும், என்னை நடத்தும், என்னை நடத்தும். உமது கரத்தில் எங்களை விட்டு கொடுக்கிறோம். ஒருவேளை பேதுருவை போல அதிக அன்பு செலுத்தின நாங்கள் இன்று அதிகமாய் தூரம் போயிருந்தால், அதிகமாய் விசுவாசம் வைத்திருந்த நாங்கள் இன்றைக்கு தொட்டு பார்த்தால் விசுவாசிப்பேன் என்கிற எண்ணத்தில் இருந்திருந்தால் எங்களை மன்னித்து எங்களுக்குள் தேவ அன்பும் தேவ விசுவாசத்தையும் வர்த்திக்க பண்ணுவீராக. தேவ அன்பையும் தேவனுடைய விசுவாசத்தையும் எங்களுக்குள் வர்த்திக்க பண்ணுவீராக, எங்களுக்குள் வர்த்திக்க பண்ணுவீராக, எங்களுக்குள் வர்த்திக்க பண்ணுவீராக. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.